நம்ம இந்த பூமியில இருக்கிறோம். இப்ப நீங்க எங்க குடியிருக்கிறீங்கன்னா உங்க வீட்டு அட்ரஸ் நீங்க சொல்ல முடியும், நீங்க எந்த ஏரியாவில் இருக்கிறீங்கன்றதான் சொல்ல முடியும். ஆனால் நாம் இந்த பூமியிலே இருந்தாலும் நாம் ஆவிக்குரிய மண்டலங்களிலே ஆவிக்குரிய நிலைமையிலே நாம் வேறொரு இடத்திலே இருக்கிறோம். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா நம்ம அதை சார்ந்தவர்கள், நம் பரலோகத்தை சார்ந்தவர்கள், பரலோக மண்டலத்தை சார்ந்தவர்கள், ஹெவன்லி ரெல்ம் அதை சார்ந்தவர்கள், புதிய எருசலேமின் மண்டலத்தை சார்ந்தவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க புதிய எருசலேமுக்கு வந்தீங்கன்னு ஏன் சொல்றீங்க? நீங்க எங்கேயோ வந்தீங்கன்னு சொல்லியிருக்கலாம். பரலோகத்திலே அப்படின்னு சொல்றதே ஒரு பெரிய விஷயம் தான். ஆனா புதிய எருசலேம் என்பதை ஏன் பயன்படுத்த வேண்டும்? புதிய ஏற்பாட்டில் ஆவி அருளப்பட்டு இருக்கிறதுனால ஒரு புது மண்டலமே ஓபன் ஆயிருக்கு. நியூ பாசிபிலிட்டி இஸ் ஓபன். புதிய ஒரு நிஜம் ஓபன் ஆயிருக்கிறது. அது என்ன நிஜம் என்று சொன்னால், நீங்களோ யார் வந்து சொல்லியிருக்கு? கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் சொல்றது. நீங்களோ ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம், ஆவிக்குரிய எருசலேமுக்கு வந்து சேர்ந்தீர்களே. இனி சேர்றது கிளம்பி போறதுலாம் இல்ல, ஏற்கனவே எங்கதான் இருக்கோமா? புதிய எருசலேமிலே, பரம எருசலேமிலே, தேவனுடைய நகரத்திலே நாம் இருக்கிறோம். தேவனுடைய நகரத்திலே தேவனுடைய நகரவாசிகளாய் 1000-10,000 பரிசுத்தவான்களோடு நாம் அங்கே இருக்கிறோம். தேவதூதர்கள் இருக்கிறாங்க, எல்லாரும் அவங்களோட நம்ம இருக்கிறோம். வந்து சேர்ந்தீர்களே, உன்னதங்களிலே இங்க உட்கார்ந்துருக்கீங்கன்னு இருந்தாலும் உங்கள் மனது முழுக்க வேறொரு உண்மையை பார்த்து கொண்டு ஒண்ணுமே நடக்காம உட்கார்ந்து இருக்கிறோம். ஏன் நம்ம இவ்வளவு கஷ்டமா இருக்கு, இதெல்லாம் யோசிச்சுட்டு உட்காந்து அதுலயும் நீங்க வந்து கொஞ்சம் உலகத்தின் இன்புட்டை கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வைங்க, ரொம்பவே நம்பிரும். இதுதான் ரியாலிட்டி நம்பி உட்கார்ந்து இருக்குது. புதிதாக்கப்பட்ட மனது, ரினியூட் மைண்ட், அது வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து இன்ட்யூஷன் ஆஃப் தி ஸ்பிரிட், ஆவியிலிருந்து வருகிற தகவல்களை கவனித்துக் கொண்டே இருக்கிறது. ஆனால் அப்ப இருதய விசுவாசங்கள் வர வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய இருதயம் வேறொரு மண்டலத்துக்கு டெலிபோர்ட் ஆக வேண்டும், அது எடுத்து செல்லப்பட வேண்டும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட். கர்த்தாவே, இந்த நாளிலும் உடைய வார்த்தை கொண்டு எங்களோட பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற முடிய வார்த்தை, வல்லமையிலும் உடைய வார்த்தை எங்களை நோக்கி புறப்பட்டு வர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஹalleluya, hallelujah. ஹோர பான்ச ரெடரே ஹந்து ரீப்ரேத்தரே ஹந்தரோ க்ரோன்சரே வரண்டரவரா Brante rebedere hansor robronke dire brante rimba kande rundrendere gadara brantero. Hedere branken dur brundri gadara hantere brante ragara brantero. Thank you, Lord. Thank you, Lord. Hora bante rembretire hantero brondera brante rigadara ba. Hodere branken dire bedore brande ringatara hantero brante brandero. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Father. Thank you, Father. Thank you, Father. Thank you, Lord. Brante rengadara hunter rembreti hentere hakadoro hunter rimbra candere brante randerum bronte ribadara. Thank you, Father. Rembrendere hundondore hendara hantentere hendere hendero contere ravarandere hendero. Hada rembriteri hantuti hantere hedere grant rombro condori hendere hendere brante rebronto brondera. Thank you, Lord. Thank you, Lord. Ore brante rendo ro contera bantaramba tara hanturu brontere banara handara. Ore la hantara broke der brandere brante ruberum taravara. Thank you, Father. Redere badere bantere banara. Thank you, Father. Rebere hanturu berum candere banteremba toro bonto ribadara handara vara. Brendo rideram brante rendere barantara vara. Thank you, Father. Thank you, Father.
Hederabakanter Hunter Riberion, Trederian, Canterabon to Ruberon, the Reberian, Tereberian, the Reberan, the Reberan to Riberaka, Durable. Uriberion to Rebero. Uriberian, the Reberion to Reberion, Terebeder, Branteranga, Tarahadorimba, Canderoberon to Ruberon, Terabaran to Robero. Orabaranta anteri vedere grant ramba terra brante ride rahadar hunter rombo conta remba terra gandara. Thank you, Father. Thank you, Father. Thank you, Father. Header ambattere hunter ridor brante rengadere hunter rodoro hunter ibadara hunter robero. Horabante remba canto roberocca dera brante dida racanto roberotti di hadara hunter ibadera brancanto robero. Ora da barayon de berion de berion kron de berion terabaranto rubadora branda rabadara hantero. O rabaran kandura banon de bedara branda de bedara branto rubadora bran. Hallelujah. Hallelujah. Rebedara hunter rubadora ganta ribadara ganta rebedara branda rabaran terabadora vanda rabaraya. Thank you, Jesus. Ora bontero. Ribadara hunter ribero. Rabarante rivedere, gedere, hunter rubadora, brantere, gedara, brantere, rabra. Thank you, Father. Thank you, Father. Rebadara huntero. Branteri de ramba kente rubaron tarabara. Thank you, Father. Rebara hunter rubaron, rebario. Orabare hunter rubario, rebara, and rebaran. Avian mandalங்களுக்கு எடுத்து செல்ல முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Rebaran turberu. Translate us to the realm of the spirit. Rabara hunter rubaron teraho. Translate us into the realm of the spirit. Rabarahandarum bronterebedir hantero brokadara vantero. Oram brand remba kenteru de rehadara hanteri badara hanterim bretidiri hendiri agantero hodoro. Ora badara handeri bedere hantero godoro brante de gedere brando de bedore handere gedara brankandur bedo. Ora bereante rebedara hantero hodoro tentere de beranteri godoro bronde de bereantero bronde rebaranto totorara. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Rabadara. Oh, Rombronte, Barakan, Duribiduri, Veranda, Rabaronto, Valante, Rebentoro. Rebedar Hunter, Beronte, Reberante, Ribiduri, and Dara Handa, Rabadore, Banta, Rodor, Brante, Rebaraka. Or Rabadara Hunter, Ribidorbo. Brante ribadere hunter rubadora brante rambotora galandara varanda robaronda varan kanduru bedere veranga dara varantu dubdure che deregedere botaro bandori dere hunter rigadara brante ribedo or brionto di ringedere or bronta randa randa rondo roda romba terre gedere brondo robaronda de varando de berionto. Thank you, Father. Thank you, Father. எங்களோட பேசுவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். செகண்ட் வர்ஸ் 12 ஒன்ல இருந்து 2 கொரிந்தியர் 12 ஒன்ல இருந்து. மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே, ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷரை அறிவேன். அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பாய் இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கிட்டாததும் ஆகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன். எபிரேயர் 12 அதிகாரம் 22 இருந்து 24. நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவன் உள்ள தேவனின் நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் 1000-10,000 தேவதூதர்கள் இடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். 2 வசனங்கள் வாசித்தோம். ஒன்னு வந்து எபிரேயர் 12 அதிகாரம் 22 24 இப்ப படிச்சது. அது வந்து நாம் எங்கே வந்து சேர்ந்திருக்கிறோம், புதிய எருசலேம் இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு பகுதி படிச்சோம் 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 3 வசனங்கள். அதுல வந்து பவுல் சொல்கிற கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டு
பரதீசுக்கு அவன் போனா அவன் அங்க மனுஷர் பேசாத பாஷையை கேட்கும்படி கேட்டான் என்று சொல்லுகிறார். சரியா? சோ இப்ப நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை, ஓகே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கிறது அப்படின்னா, எபிரேயர் 12:22-24 அதுதான் நம்முடைய அழைப்பா இருக்கிறது. அழைப்பு மட்டுமல்ல, அது ஒரு நிஜமாகவும் இருக்கிறது. இட்ஸ் அ ரியாலிட்டி ஃபார் அஸ். நம்ம இந்த பூமியில இருக்கிறோம். இப்ப நீங்க எங்க குடியிருக்கிறீங்கன்னா உங்க வீட்டு அட்ரஸ் நீங்க சொல்ல முடியும், நீங்க எந்த ஏரியாவில் இருக்கிறீங்கன்றதான் சொல்ல முடியும். ஆனால் நாம் இந்த பூமியிலே இருந்தாலும் நாம் ஆவிக்குரிய மண்டலங்களிலே, ஆவிக்குரிய நிலைமையிலே நாம் வேறொரு இடத்திலே இருக்கிறோம். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா நம்ம அதை சார்ந்தவர்கள், நம் பரலோகத்தை சார்ந்தவர்கள், பரலோக மண்டலத்தை சார்ந்தவர்கள், ஹெவன்லி ரெல்ம் அதை சார்ந்தவர்கள், புதிய எருசலேமின் மண்டலத்தை சார்ந்தவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப இந்த புதிய எருசலேம் அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய நகரமாகிய புதிய எருசலேம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த புதிய எருசலேம் அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி சில காரியங்கள் நம்ம முதல்ல சொல்றேன். வெளிப்படுத்தல் 21 அதிகாரம், ஓகே, அது போறதுக்கு முன்னாடி புதிய எருசலேம் அப்படின்னு ஏன் பெயர் கொடுக்கப்பட வேண்டும்? நீங்கள் புதிய எருசலேமுக்கு வந்தீங்கன்னு ஏன் சொல்லணும்? நீங்க எங்கேயோ வந்தீங்கன்னு சொல்லியிருக்கலாம். பரலோகத்திலே அப்படின்னு சொல்றதே ஒரு பெரிய விஷயம் தான். ஆனா புதிய எருசலேம் என்பதை ஏன் பயன்படுத்த வேண்டும்? புதிய எருசலேம் என்பதை ஏன் பயன்படுத்த வேண்டும் என்றால், தேவன் பழைய ஏற்பாடு தீர்க்க தரிசனங்கள் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, ஏசாயால எல்லா தீர்க்க தரிசனங்களுமே மறுபடியும் எருசலேம் கட்டப்படும், எருசலேம் ஸ்தாபிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். ஏசாயா 33 ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், நிறைய இருக்கு பகுதிகள். ஏசாயா 33 பாத்தீங்கன்னா, இனி எருசலேமின் முளைகள் புடுங்கப்படுவதே இல்லை, அதாவது அஸ்திபாரங்கள் புடுங்கப்படுவதில்லை, அது என்னென்றைக்கும் அசைக்கப்படாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி எருசலேம் இன்னைக்கு வரைக்கும் இல்லை, இன்னைக்கு வரைக்கும் அசைக்கப்பட்டு கொண்டேதான் இருக்கிறது. சோ அந்த எருசலேம் பத்தி சொல்லல. சோ சொல்லப்பட்டிருக்கிறது எந்த எருசலேம் பத்தி சொல்லியிருக்குன்னா, அதுக்குதான் புதிய ஏற்பாடு உதவி செய்கிறது. இது ஒரு ஆவிக்குரிய எருசலேம் என்று வேதம் சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டுல பிசிக்கலா மட்டும்தான் பேச முடியும், ஏன்னா ஆவி அருளப்படவில்லை. புதிய ஏற்பாட்டுல ஆவி அருளப்பட்டிருக்கிறதுனால ஒரு புது மண்டலமே ஓபன் ஆயிருக்கு. நியூ பாசிபிலிட்டி இஸ் ஓபன்ட். புதிய ஒரு நிஜம் ஓபன் ஆயிருக்கிறது. அது என்ன நிஜம் என்று சொன்னால், தேவன் வான மண்டலங்களிலே இல்ல ஆவிக்குரிய மண்டலங்களிலே ஒரு பெரிய ராஜ்யத்தை ஏற்கனவே செட் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த ராஜ்யமோட ஹெட் குவார்டர்ஸ் வான மண்டலங்களிலே இருக்கிறது, இல்லைன்னா ஆவிக்குரிய மண்டலத்துல இருக்குது. இட்ஸ் இந்த ஸ்பிரிட் ரெல்ம் இருக்கு. சரியா? மாம்சீகர் மண்டலத்துல இல்ல, ஆவிக்குரிய மண்டலத்துல இருக்கு. இட்ஸ் இந்த ஸ்பிரிட் ரெல்ம். அதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா, அது ஸ்பிரிட் ரெல்ம் இருக்கிறதுனால பூமியின் எல்லா பகுதிகளையும் ஆளக்கூடியது. அதுக்கு ஏதோ லிமிடெட் ஆக்சஸ் கிடையாது. பழைய எருசலேம் மாதிரி ஏதோ அது வெறும் இஸ்ரேல் தேசத்துல மட்டும்தான் இருந்தது. தாவீது அங்க மட்டும் தான் பிசிக்கலா இருந்தான். ஆனா இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தாவீதாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சர்வ பூமிக்கும் ராஜாவாய் அவர் வீற்றிருக்கிறார். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டது. சங்கீதம் 40 படிச்சு பாத்தீங்கன்னா, சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும், வடப்புறத்தில் உள்ள சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமா இருக்கிறது, அதுவே மகாராஜாவின் நகரம் என்று சொல்லப்பட்டது. சோ அப்ப பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டது மகாராஜாவின் நகரம்ன்றதுலாம் அந்த தாவீது ஆண்ட எருசலேம் பத்தி சொல்லல. ஏன்னா அது சர்வ பூமிக்கு மகிழ்ச்சி எல்லாம் கிடையாது, அது கொஞ்சம் தேசங்களே ஆண்டான் தாவீது. ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசி குறிப்பாக இன்னும் மற்ற தீர்க்கதரிசிகளும் சொல்லி இருக்கிறாங்க, எருசலேம் மறுபடியும் புகழ்ச்சி ஆகும், எருசலேம் சர்வ பூமிக்கும் மகிழ்ச்சி ஆகும். அதை தாவீது மட்டும் சொல்லல, தாவீது பின்வந்தவர்களும் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். அதனுடைய ஃபுல்ஃபில்மெண்ட் அல்லது நிறைவேறுதல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் தான் நடக்கிறது. இன்னைக்கு யூதர்களோட மிக பரிதாபமா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு தனாக்னா ஓல்ட் டெஸ்ட்மெண்ட், தல்மூட்னா அது இந்த ரபிலாம் அவங்கலாம் படிச்சு எழுதி வச்சிருக்க புக்கு. தல்மூட தான் படிக்க விடுறானுங்க, தனாக் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டை படிக்க விடுறது இல்லை. ஏன்னா என்ன சொல்லிடுறாங்க ரபிகள் சொல்றதுன்னா, நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணும் புரியாது, நாங்க சொல்லி தரோம். இவனுங்களும் ஒண்ணு சொல்லி தரது இல்லை. எந்த அளவுக்குன்னா ஒரு யூதனை கூட்டு கேட்கறாங்க, ஏப்பா உனக்கு தெரியுமா உனக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் ஆபிரகாமுக்கு சொன்னாருன்னா, அப்படியா சொன்னாரான்னு கேட்கிறேன். அந்த லெவல்ல இருக்கு. சோ ஏன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அவங்களுக்கே ஒண்ணும் தெரியல, சொல்லப்படல, அதெல்லாம் படிக்கல ஒழுங்கா. நம்ம எனக்கு தெரிஞ்சு கிறிஸ்தவங்க பழைய ஏற்பாடு நல்ல யூதர்களோட நல்லா படிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் படிச்சு வச்சிருக்காங்க. என்ன கேட்டாலும் சொல்லுவாங்க, அட்லீஸ்ட் அதாவது தெரியுது. அது கூட யூதர்களுக்கு தெரியல, அவ்வளவு மோசமா இருக்கு. ஆனா ஏன் சொன்னேன்னா, அவங்க நினைச்சிட்டு இருக்க மாதிரி வெறும் எருசலேமை பிடிச்சிட்டு ஆண்டவர் இல்ல, இப்ப புதிய எருசலேமை செட் பண்றாரு. ஏன்னா இது ஆவியில் இருக்கிறதுனால பூமி முழுவதையும் ஆளக்கூடியது. எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, இஸ்ரவேல் எப்படி இஸ்ரவேலுக்கு எருசலேம் ஒரு தலைமையகமா இருந்ததோ, இப்போ முழு உலகத்தில் இருக்கிற ஆவிக்குரிய இஸ்ரவேலர், யாக்கோபின் குடும்பத்தார்,
அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார் என்று அவரை குறித்து தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டது. யாக்கோபின் குடும்பத்தாரை இப்ப எங்க இருக்காங்க? உலகம் எங்கிலும் இருக்காங்க. சோ உலகம் எங்கிலும் இருக்கிறவங்க எப்படி ஒரே இடத்துல உட்காந்து ஆள முடியும்னா, அதனாலதான் ஆவிக்குரிய மண்டலத்தை சிங்காசனம் போட்டு உட்கார்ந்து இருக்கிறார். பிசிக்கலா அவர் உட்காரல. பிசிக்கலா உட்கார்ந்தா நீங்க நம்ம கிளம்பி போகணும். கிளம்பி போவீங்களா? கிளம்பி எருசலேம் போயிட்டு இருக்க முடியுமா? குண்டு போட்டுருவான் போற வழியில. சோ போக முடியாது. சோ ஆனா இவர் ஆவியில உட்கார்ந்து இருக்கிறதுனால, ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிறதுனால, இது நிறைய பேருக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது பாருங்க. ஆவிக்குரிய மண்டலத்தை பத்தி ஐடியாவும் கிடையாது, அறிவும் கிடையாது. அதனாலதான் இயேசு இன்னும் வந்து உட்காரல, இன்னும் உட்காரலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏதோ அவர் உட்கார்ந்த உடனே இவங்க முன்னேறி இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அவர் வந்தாரா நாங்க நல்லா ஆயிடுவோம்னு. அவர் ஏற்கனவே உட்கார்ந்து இருக்காரு. ஏற்கனவே சிங்காசனத்தை விட்டு இருக்கிறார். அவர் முதல் நூற்றாண்டுல போய் உட்கார்ந்துட்டாரு. தானியேல் 7 நிறைவேறுதல், அவர் சிங்காசனத்தை வீட்டு இருக்கிறார். அதையும் தங்களே நாம இடையில சொல்லிடுவாங்க, வாய்வாங்க. இயேசு வந்துதான் இவரோட உட்காருவாருவாங்க. அவங்க ஆனா கண்ண மூடி ஜெபம் பண்ணும்போது ஆவியில தங்களே அறியாம அவர் ஏற்கனவே ராஜாவா இருக்கிறாருன்னு சொல்லிடுவாங்க. ஏங்க அவர் ஏற்கனவே ராஜாவா இருக்கிறா, இனிமேட்டு வர போறாரா? அப்படின்னா அவர் ஏற்கனவே ஆவிக்குரிய மண்டலத்துல ராஜாவா இருக்கிறார். அதாவது நம்ம எப்படி பேசிட்டு இருக்கோம்னா, ஏதோ ஆவிக்குரிய மண்டலத்துல அவர் ராஜாவா இருக்கிறது நல்ல ஐடியா இல்லைன்ற மாதிரி பேசிட்டு இருக்கோம். அது பத்தல, அவர் வரங்கி வந்தாதான் பத்துன்னு சொல்லிட்டு இருக்கோம். பாட்டுல எருசலேமை குறித்து சொல்லப்பட்டது எல்லாம் எதை பத்தி சொல்லுகிறது? இன்றைக்கு இருக்கிற ஆவிக்குரிய எருசலேமை பற்றி தான் சொல்லுகிறது. இந்த எருசலேமை தான் யாராலையும் தோற்கடிக்க முடியாது. அந்த எருசலேமை யாராலையும் எப்பனாலும் தோற்கடிக்கலாம். ஆனா இந்த எருசலேமை தோற்கடிக்கவே முடியாது. இதை நீங்க டீடைலா பார்க்கணும்னா எபேசியர் 4 அதிகாரம் படித்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும். நெக்ஸ்ட் வீக் கூட அது கூட இன்னும் டீடைலா பார்க்கலாம் நெக்ஸ்ட் மீட்டிங்ல. சரி, இப்ப நான் அதை பத்தி பேசல. சோ மெயினா லேட்டா ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுக்குறேன். இப்ப எருசலேமிலே ஆவிக்குரிய எருசலேம் இயேசு விட்டு இருக்கிறார். நம்ம படித்தோம் எபிரேயர் 12 22 24 பகுதியில. நீங்களோ யாரை பத்தி சொல்லியிருக்கு? கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் பத்தி சொல்லுது. நீங்களோ ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம், ஆவிக்குரிய எருசலேமுக்கு வந்து சேர்ந்தீர்களே. சரியா? நம்ம என்ன வந்து சேர்ந்துட்டோம். இனி சேர்றது கிளம்பி போறதுலாம் இல்ல. ஏற்கனவே எங்கதான் இருக்கோமா? புதிய எருசலேமிலே, பரம எருசலேமிலே, தேவனுடைய நகரத்திலே நாம் இருக்கிறோம். தேவனுடைய நகரத்திலே தேவனுடைய நகரவாசிகளாய் 1000 பரிசுத்தவான்களோடு நாம் அங்கே இருக்கிறோம். தேவதூதர்கள் இருக்கிறாங்க, எல்லாருமே தான், அவங்களோட தான் நம்ம இருக்கிறோம். வந்து சேர்ந்தீர்களே, அடிக்கடி திரும்ப படிக்கணும். வந்து சேர்ந்தீர்களே, வந்து சேர்ந்தீர்களே படிக்கணும். அப்பதான் நமக்கு மண்டையில ஏறும் கொஞ்சம் கொஞ்சமா. வந்து சேர்ந்திருக்கோம். ஏற்கனவே சில பேர் சொல்றாங்க, ஐயோ நான் ரொம்ப தனியா இருக்கேன், எனக்கு கூட யாருமே இல்லை. ஒருத்தர் சொன்னாரு, ஜீசஸ் வித் ஸ்கின் வேணும்னாரு. இயேசு என்ன தோலோட இருக்கு இயேசு வேணுமா? சரியா? ஆனா நம்ம ஏற்கனவே இயேசு கூட தான் இருக்கிறோம். இப்ப என்னத்துக்கு தோல்? தோலோட இருக்க இயேசுனா அந்த இயேசு நிப்பாட்டி இருப்பார்ல இங்கே. சார் தோலோட இருக்கவங்க வேணுமா சார்? கொஞ்சம் இருங்க. ஏன்னா நேர்ல பார்த்தாதான் சில பேர் நம்புவாங்களாம். இல்ல அவங்களுக்கு அப்பதான் உதவியா இருக்குமா? நீங்க இருங்க, தோலோட இருங்க, தோலோட இருங்கன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஜீசஸ் ஸ்கின்னா இந்த இயேசு சொல்லல, விசுவாசிகளை சொல்றாரு. எனக்கு விசுவாசிகள்லாம் இருக்கணும். ஏன்னா நம்ம தனியா இருக்கோம். யார் சொன்னது தனியா இருக்குன்னு? யார் சொன்னது? கண்ணாடியில போய் கேளுங்க. யார் சொன்னது தனியா இருக்குன்னு? தனியா இருக்கிறீங்களா? தனியா இருக்கிறீங்களா? இல்ல. 1000 தேவதூதர்கள், பூர்ணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகள், இவைகள் இடத்திற்கு வந்து சேர்ந்தீர்களே. அவங்க மட்டும் இல்ல, ஆபேல் இடத்தம் பேசுறது பார்க்க நன்மையானவைகளை பேசுகிற தெளிக்கப்பட்ட ரத்தமாகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், எல்லாருக்கும் நியாயாதிபதியாக தேவன், புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இயேசு கிறிஸ்து, இவ்வளவு பேர் இருக்காங்க. இங்க இருக்கீங்க நீங்க. யுவர் நாட் அலோன், யுவர் crowded place. உங்களை சுத்தி கூட்டமா இருக்கு. இதுக்கு வந்து சேர்ந்தீர்களே என்று வேதம் சொல்லுகிறது. இதுதான் இயேசு கிறிஸ்து சொன்னதோட நிறைவேறுதல். அவர் சொன்னார், உங்களை திக்கற்றவர்களாக விடேன், மறுபடியும் வருவேன், உங்களுடன் சேர்த்துக் கொள்வேன். இதெல்லாம் நிஜம் இல்லைன்னா யோவானால அத்புதத்தில் இருந்திருக்க முடியாது. சரியா? இதெல்லாம் ரொம்ப நிறைய பேர் ரொம்ப மிஸ் பண்றாங்க. ஏன்னா கூட்டத்தோட இருந்து பழகிட்டாங்க. ஆட்கள் வேணும், அப்பதான் அவங்களுக்கு நல்லா இருக்கும். நான் சொல்றேன், மற்றவர்களை தேடிக்கொண்டே இருந்தீர்கள் என்று சொன்னால் இதையெல்லாம் மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க நீங்க. மனிதர்களோட உதவி இருக்குது, சரி, சில நேரம் உதவிதான் இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனா அதையே சார்ந்து, அதையே நம்பி, அதையே நாடுகிறவர்கள், there is an addiction to have more people in our lives. It's an addiction. கிறிஸ்துவ அறியாதவர்கள் அப்படி இருக்காங்க, ஓகே. ஏன்னா அவங்களுக்கு அது ஒண்ணு வேற தெரியாது. அவங்க ஆவிக்குரிய எருசலேம்ல இல்ல. ஆனா நாம் இருக்கிறோம். சரி, முதல் காரியம் இது ஒரு பயங்கரமான சத்தியம், நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம். சத்தியம் என்னன்னா, சம்திங் தட் நெவர் சேஞ்சஸ். சத்தியத்துக்கு நிறைய விளக்கம் இருக்கு, இது ஒரு விளக்கம் சொல்றேன். ஒண்ணு என்னன்னா, சம்திங் தட்ஸ் கான்ஸ்டன்ட், தட் நெவர் சேஞ்சஸ்.
So no matter what, you are in heavenly Jerusalem 100%. ஓகே, நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. நான் பரம எருசலேமில் இருக்கிறேன்றது மறக்க கூடாது. இப்ப என்னன்னா, இன்னொருத்தர் பத்தி இப்ப படிச்சோம்ல, ஒரு மனுஷனை அறிவேன் அவன் 3ஆம் மனைவி எடுத்துக்கொள்ள போனான். இப்ப என்னன்னா, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் எல்லாரும், பரம எருசலேம்ல இருக்கோன்னு சொன்னா இல்லையா? ஆனா இங்க ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்பட்டான்னு போட்டிருக்கு 3ஆம் வானம் வரைக்கும். சரீரத்துல இருந்தானா, சரீரத்துக்கு உடம்பு இருந்தானான்னு தெரியாதுன்றாரு. ஆனா எடுத்துக்கொள்ளப்பட்டான்றாரு. ஏற்கனவே இருக்கோம்னா எதுக்கு எடுத்துக்கொள்ளப்படணும் 3ஆம் வானம் வரைக்கும்? ஏற்கனவே இருக்கிறோம் போட்டிருக்கு, அப்புறம் எதுக்கு எடுத்துக்கொள்ளப்படணும்? நல்லா கவனிங்க. வந்து சேர்ந்தீர்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுடைய ஆவியின் நிஜத்தை பற்றி பேசுகிறது. ஆனா நான் ஏன் வந்து சேர்ந்தீர்களே சொன்னான் தைரியமா சொல்லலாம்னு சொல்றேன்னா, நாம ஆவி மனிதர்கள், அதனால சொல்லலாம். We are primarily spirit beings. Even on your worst day, you are superior than the devil because you are a spirit being. உங்களோட மோசமான நாள், உங்களுக்கு ஒண்ணுமே நடக்கல, இன்னைக்கு எல்லாமே நெகட்டிவா போயிருச்சு, நீங்க மென்டலி பிசிக்கலி டவுன், இமோஷனலி டவுன், எப்படி இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட நாளில் நீங்கள் பிசாசுக்கு ஒரு படி மேலதான் இருக்கீங்க. ஏனால் உங்களுக்கு அருளப்பட்ட ஆவி அவனுக்கு அருளப்படவில்லை. இஸ் an inferior spirit, you are a superior spirit by your born again status. நீங்கள் மறுபடியும் பிறந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த அனுபவத்தின் மூலமாய், விசுவாசத்தினாலே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அந்த இடத்துக்கு, விசுவாசனாலே வந்திருக்கிற இடத்து நிமித்தமாய் உங்களுக்கு தேவ ஆவி அருளப்பட்டிருக்கிறதுனாலே நீங்கள் பை டி ஆன ஒஸ்ட் டே, மோசமான நாள்ல கூட உங்களுக்கு ஒண்ணுமே நடக்கல, இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ண எதுவுமே நடக்கல, எனக்கு எதிராக போயிட்டு இருக்கு, எனக்கு நிறைய பிரச்சனையா இருக்கு, நான் 100% உணரவே முடியல, அந்த நாள்ல கூட நீங்கள் பிசாசோட ஒரு படி மேலதான் இருக்கீங்க. அது மாறாது. ஏன்னா யூ ஆர் ஸ்பிரிட் பீயிங். ஓகே, அதே ரியாலிட்டியில தான் நீங்க உன்னதத்திலே அவரோட உட்கார்ந்து இருக்கிறீர்கள். எபேசியர் 1 அதிகாரம். அது மட்டுமல்ல, பரம எருசலேமுக்கு வந்து சேர்ந்தீர்களே, இது வந்து ஆவியிலே நிஜமாயிருக்கிறது, மாற்றவே முடியாது. ஆனா இப்ப சொல்றாரு, அது என்னத்த சொல்றாரு, இப்ப கிறிஸ்துக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன் அவன் 3ஆம் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஏன் எடுத்துக்கொள்ளப்படணும்? அவன் தான் ஏற்கனவே 3ஆவது வானத்துல தானே இருக்கான், அப்புறம் என்ன எடுத்துக்கொள்ளப்படணும்? அதாவது நல்லா கவனிங்க, there is a possibility. என்ன பாசிபிலிட்டினா, your spirit is very active and alive in the presence of God in heavenly Jerusalem always. தேவன் முன்பாக நிற்கும்படி தகுதியுள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறோம். அவர் ரத்தத்தினாலே பாவம் நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகி தேவன் முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி இருக்கிறார். அவர் முன்பாக உட்கார்ந்து இருக்கிற சகல தகுதியும் நாம் பெற்றிருக்கிறோம், உட்கார்ந்தும் இருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் அனதர் ரியாலிட்டி, நம்முடைய மைண்ட் இஸ் இன் த கட்டர். நம்முடைய ஆத்துமா, நம்முடைய மனது, இல்லைன்னா இருதயம், நீங்க சொல்லலாம் உணர்ச்சிகள், சரீரம், இதெல்லாம் குழியில கிடக்குது. இப்படி ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. நிறைய பேர் இப்படிதான் இருக்காங்க. அண்ட் ஒஸ்ட் கேஸ், இந்த ஆவி இதை பத்தி மறந்தே போயிடுறாங்க, இப்படி ஒண்ணு இருக்குன்னு. ஏசு கூட்டத்தில் தொலைச்சாங்க பாத்தீங்கன்னா, ஒரு குரூப், மரியாளும் யோசேப்பும் பண்டிகைக்கு வந்தாங்க எருசலேமுக்கு. கூட்டத்துல எருசலேம் விட்டுட்டு வந்துட்டாங்க. விட்டுட்டு அப்புறம் பாதி தூரம் போயிடும்போது தேடுறாங்க, வந்து அவர் பிரயாணக்காரர் கூட்டத்தில் இருக்காரா, அங்க இருக்காரா, இங்க இருக்காரு, மொத்தம் தேவாலயத்தை அழகா உட்காந்து பேசிட்டு இருக்காரு. அதே மாதிரிதான் நிறைய பேர் ஆவி அங்க விட்டு கீழே வந்துடுறாங்க கிளம்பி, இயேசு தொலைச்ச மாதிரி. ஆவி நல்லா உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்கு, இங்க உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. இப்படி பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியும். எப்படின்னா, நல்லா கவனிங்க, நான் சொல்ல போறது உங்களுக்கு எப்படி புரிகிறது, எல்லாம் ஆண்டவர் தான் உங்களுக்கு புரிய வைக்கணும். அதாவது உங்க மைண்டுக்கு சில சென்சஸ் இருக்கு. உங்க மைண்டை பொறுத்தவரை அந்த சென்சஸ் என்ன சொல்லுதோ அதை தான் அது ஏத்துக்கும். உங்க இருதயம் சொல்லலாம், இல்ல மனதுன்னு சொல்லலாம். அதுதான் உங்களை ஆக்சுவலா ஆவிதான் ஆள வேண்டும். ஆனால் ஆவி இருக்குதுன்றதே இது நிறைய இடம் உணர்றது கிடையாது, மதிக்கிறதும் கிடையாது. ஏன்னா அதோடைய சென்சஸ், அதோட உணர்ச்சிகளுக்கு புலப்படலை. ஆவி இருக்கு அப்படின்னு ரியாலிட்டி இன்னும் புலப்படலை நிறைய நேரத்துல. சோ அது தனக்கு இருக்க இன்புட்டை மட்டும் எடுத்து வச்சுக்கும். அதுக்கு என்னெல்லாம் தெரியுதோ அதை மட்டும் எடுத்து வச்சுட்டு அதை வச்சு ஒரு ரியாலிட்டி உங்களுக்கு ஃபீட் பண்ணிட்டே இருக்கும். இதான் நிஜம், இதான் நிஜம், இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சோ அது என்ன பண்ணிருதுன்னா, ஆவி இருக்குன்றதே மறந்துருது. சோ ஆவி அங்கதான். ஆவி வந்து நீங்க பூமிக்குள்ள கொண்டு வர, பூமிக்குள்ள ஒரு குப்பைக்குள்ள கொண்டு வர முடியாது, சரியா? அது அது மண்டலத்துல இருக்கு, ஆவி மண்டலத்துல இருக்கு. நம்ம வேணா அங்க போலாமே தவிர அதை இங்க கொண்டு வர முடியாது. சரியா? ஆனா உங்க மைண்ட் வந்து என்ன பண்ணிக்குதுன்னா அதை மறந்துருது. மைண்டை பொறுத்தவரை அந்த ரியாலிட்டி டோட்டலா ஷட் ஆஃப் ஆயிருது. ஸ்பிரிட் ரியாலிட்டி, நாம் புதிய அரசியல் இருக்கிறோம், அதெல்லாம் ஷிஃப்ட் ஆஃப் ஆனோடனே ஒன்லி இந்த ரியாலிட்டி மட்டும் தெரியுது. So though it's actually being impossible to separate your spirit and you, but அந்த மாதிரி ஒரு பிராக்டிக்கல் லைஃப் வந்துருது. அதை தான் அப்படி சொல்றேன். உன்னதங்களிலே இங்க உட்கார்ந்து இருக்கீங்கதா இருந்தாலும் உங்கள் மனது முழுக்க முழுக்க வேறொரு உண்மையை பார்த்து கொண்டிருக்கிறது. இங்க இருக்க என்ன பிரச்சனை இருக்கு, என்னென்ன நாளைக்கு பேமெண்ட் பண்ணணும், எது பெண்டிங்ல இருக்கு, அதுக்கு ஏன் வழியே திறக்காது,
அதுக்கு வாய்ப்பே இல்லை. எவ்வளவு நம்ம கஷ்டப்பட்டு போராடி ட்ரை பண்ணி ஒண்ணுமே நடக்காம உட்கார்ந்து இருக்கிறோம். ஏன் நம்ம இவ்வளவு கஷ்டமா இருக்கு, இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கு உட்காந்து. அதுலயும் நீங்க வந்து கொஞ்சம் உலகத்தின் இன்புட்டை கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வைங்க, ரொம்பவே நம்பிரும். இதுதான் ரியாலிட்டி நம்பி உட்கார்ந்து இருக்குது. புதிதாக்கப்பட்ட மனது, ரினியூட் மைண்ட், அது வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து இன்ட்யூஷன் ஆஃப் த ஸ்பிரிட், ஆவியிலிருந்து வருகிற தகவல்களை கவனித்துக் கொண்டே இருக்கிறது. ஆனால் சரியாக புதுப்பிக்கப்படாத, இல்லைன்னா புதுப்பிக்கவே படாத மனது சுத்தமா இது எடுத்துக்கிறது இல்லை இந்த இன்புட்டை. ஏன்னா அது ஏற்கனவே மறந்து போயிருது. பிசாசும் அந்த வேலையை பார்க்கறான். அடிக்கடி வந்து சொல்லிடுறான், உனக்கு ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. நமக்கு ஒரு சுதந்திரம் இருக்குது, அது நம்முடைய ஆவி. அந்த ஆவியினாலே நிறைய சுதந்திரங்கள் இருக்கு. ஆனா பிரைமரி சுதந்திரம் ஆவி. ஏன்னா இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு ஒரு பெரிய தங்க கட்டியை தூக்கி எறியல பரலோகத்துல இருந்து பரமேறி போன பிறகு. இல்லைன்னா ஏதாவது லேண்டை கொடுக்கல, இதெல்லாம் கொடுக்கல, ஆவியை மட்டும் கொடுத்துட்டாரு. பெந்தைக்கோஸ்தே நாள்ல தங்க கட்டியா உழுகல, நம்ம 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 நம்ம, ஆனா ஆவி அருளப்பட்டது. ஏன்னா ஆவியினாலே நாம் தங்க சுரங்கங்களை சுதந்திரிக்க முடியும். அப்படிப்பட்ட சுதந்திரம் ஆவி. ஏன்னா ஆவி என்பது உங்களை இட் புட்ஸ் யூ ஆன் பார் வித் காட். ஆவி வந்து உங்களை தேவனை போலவே மாத்தி விட்டுருது. தேவனுக்கு என்னெல்லாம் ஆக்சஸ் இருக்கோ உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கு. ஸோ இவ்வளவு பெரிய நிஜம் உங்களுக்கு நடந்திருக்கிறது. ஆனா இந்த நிஜத்தை வந்து நம்முடைய ஆத்மாவோ மனதோ கண்டு கொள்ளாமல் இருக்கிறதுனால, இல்ல அதை அறியாமல் இருக்கிறதுனால, இல்ல உணர்வு இல்லாமல் இருக்கிறதுனால என்ன ஆயிருதுன்னா, அது ஆவியில நம்ம அங்க இருந்தாலும் ஃபார் ஆல் பிராக்டிக்கல் பர்பஸ் நம்ம அது இல்லாத மாதிரியே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய மனது, நம்முடைய இருதயம் இதைத்தான் சொல்லிட்டு இருக்கு, இதை மட்டும்தான் சொல்லுது. இதா இருக்கு, இதா இருக்கு, இதா இருக்கு, ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல, பிரச்சனையா இருக்கு, என்ன பண்ண தெரியல, என்ன பண்ண தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. பத்தாது, தெரியாது, வராது, இப்படியே சொல்லிட்டு இருக்கு. ஓகே, சோ உங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னா, ascension is needed. ஒரு எழும்புதல், உயரங்களுக்குள் எழும்புதல், ஆவியின் உணர்வுக்குள் எழும்புறது மிக மிக அவசியமா இருக்கிறது. என்ன எழும்புதல், என்ன எழும்பணும் அப்படின்னா, உங்கள் ஆவியை பயன்படுத்தி உங்கள் ஆத்துமாவையும் சரீரத்தையும் கூட, சரீரத்தையும் தான் நான் வந்து பிசிக்கலா நீங்க ஆவிக்கு புதிய எருசலேம் போறதை பத்தி நான் சொல்லல. உங்கள் சரீரத்தை ஆவிக்குரிய மண்டலத்தில், அதாவது புதிய எருசலேமின் நிஜத்துக்குள் இழுத்து செல்ல முடியும். அப்படின்னா என்னன்னா, டு மேனிஃபெஸ்ட் நியூ ஜெருசலேம் ரியாலிட்டி இன் யோர் பாடி. புதிய எருசலேமின் நிஜங்களை, அதில் இருக்கிற ரிசல்ட்ஸ், அந்த ஜெயங்கள், அந்த பரிபூர்ணங்கள், அவைகளை உங்கள் மனது, ஆத்துமா, அதுக்கும் இதுக்கும் கொண்டு வர முடியும். இததான் வந்து நான் அசென்ஷன் என்று சொல்லுகிறேன். ascending into the spiritual. See, உங்கள் ஆவி அங்கதான் உட்கார்ந்துருக்கு. ஆனா உங்கள் ஆத்மாவையும் உங்கள் சரீரத்தையும் நீங்க அதுக்குள்ள கொண்டு போனாதான், நல்லா கவனிங்க, அந்த மண்டலத்துக்குள்ள கொண்டு போனாதான் அந்த ரிசல்ட்ஸ் உங்களுக்கு வரும். ஏன்னா ரட்சிக்கப்பட்ட எல்லாருடைய ஆவியும் நல்லா தான் உட்காந்துருக்கு, ஜாலியா உட்காந்துருக்கு. ஆனா அவருடைய ஆத்மாவும் மனதும் அந்த இதுக்குள்ள வரல. பிகாஸ் தேர் இஸ் ஆல்சோ ரிபெல்லியன் கோயிங் ஆன் ஹியர். இங்கே ஒரு ரிபெல்லியன்னா தமிழ் என்ன சொல்றது, கலகம், தேவனுக்கு விரோதமான கலகம் அப்படின்றது இன்னைக்கு எப்படி மேனிஃபெஸ்ட் ஆகுதுன்னா, ஆவிக்கு விரோதமான கலகம் உண்டாகி கொண்டிருக்கிறது. ஆத்மா வந்து நேச்சுரல் ரில்மா தான் பிடிச்சுக்க விரும்புது, அதை தாண்டி வர்றதுக்கு அது யோசிக்குது. சரீரமும் அப்படிதான் நேச்சுரல் ரிசல்ட்ஸை பிடிச்சி டைட் டு இட் செல்ஃப் பிடிச்சு வச்சுக்கிட்டு, இதுதான் ரியாலிட்டி, புண்ணு இருக்கு, இல்ல பிரச்சனை இருக்கு, வியாதி இருக்கு, பலவீனம் இருக்குன்னு அதையே சொல்லிக்கிட்டே இருக்கு, அதையே பார்த்துக்கிட்டு இருக்கு சரீரம். மனதும் அதையே செய்கிறது, ரெண்டும் செய்யுது. மனதும் இந்த மாதிரி அதுக்கு இன்னும் சில பிரச்சனை இதையே பார்த்துட்டு இருக்கு. இது வந்து தேவனுக்கு விரோதமா கலகம் செய்கிறது. அதனால ஆவியை மதிக்க கூடாதுன்னு இருக்குது. ஆகவே சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா இவைகளை சிறையாக்கி எடுத்து செல்ல வேண்டும். யூ ஹேவ் டு சப்டியூ them. கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள்னு சொன்னாரே, முதல்ல நாம் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ள வேண்டியது நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய ஆத்மாவையும் ஆவிக்கு கீழ்ப்படுத்த வேண்டும். கீழ்ப்படுத்தி அந்த நிஜத்துக்கு வேலை எடுத்து செல்ல வேண்டும். ஃபெய்த் வந்து ஸ்பிரிட்ல இருந்து வந்தாலும், ஃபெய்த் இஸ் த மேட்டர் ஆஃப் யுவர் ஹார்ட். விசுவாசம் என்பது ஆவியில இருந்தாலும் அது உங்களுக்கு இருதயத்திலே இருக்க வேண்டிய ஒன்று. உங்க வாலெட்ல பணம் இருக்கு, இல்ல கார்டுல பணம் இருக்கு, ஆனா உங்களுக்கு பொருள் வேணும்னா அந்த பணத்தை நீங்க கடையிலயோ இதுலயோ அங்க கொடுத்தாதான் பணம் வரும், பொருள் வரும். கரெக்டா? கார்டை வச்சோ ஜிபே பண்ணியோ இல்லைன்னா காசு கொடுத்தோ வாங்கினாதான். உங்க பேங்க் அக்கௌண்ட்ல காசு இருக்க வரைக்கும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அதை கொடுத்தாதான் வரும். அதே மாதிரி ஸ்பிரிட்ல பேங்க் அக்கௌண்ட்ல காசு இருக்க மாதிரி ஸ்பிரிட்ல ஃபெய்த் இருக்கு.
டன்ஸ் அண்ட் டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் ஃபெய்த் இருக்கு. இல்லைன்னா லிட்டர்ஸ் ஆஃப் டன்ஸ் வாட் எவர் என்ன உங்களுக்கு மெஷர்மெண்ட், பிக்கஸ்ட் மெஷர்மெண்ட், பெரிய மெஷர்மெண்ட் ஏதோ அப்படிப்பட்ட அளவுல விசுவாசம் ஆவியில இருக்கிறது. ஆனால் அது இருதயத்துக்கு வந்தாதான் உங்களுக்கு பிரயோஜனம். ஏனால் சந்தேகப்படாமல் இருதயத்தில் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சந்தேகப்படாமல் ஆவியில விசுவாசித்தாலும் போடல, இருதயத்தை. ஏன்னா ஆவியில எல்லாருமே விசுவாசிக்க முடியும், இருதயத்துல விசுவாசித்தால். அப்ப அந்த அங்க இருக்கிற விசுவாசம், ஆவியில இருக்கிற விசுவாசம் எங்க வர வேண்டும்? இருதயத்துக்குள் வர வேண்டும். ஓகே, இருதயத்துக்குள் வர வேண்டும். ஓகே, வந்தாதான் உங்களுக்கு அதனால பிரயோஜனம் உண்டாகிறது. சோ அப்ப இருதய விசுவாசத்துக்குள் வர வேண்டும் என்று சொன்னா, இருதயம், உங்களுடைய இருதயம் வேறொரு மண்டலத்துக்கு டெலிபோர்ட் ஆக வேண்டும், அது எடுத்து செல்லப்பட வேண்டும். அது அந்த பரம எருசலேமின் மண்டலத்துக்கு அதாவது அதான் சொல்ற கர்த்தர் கிறிஸ்துக்குள்ள ஒரு மனுஷன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். இவைகள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ராப்சர்ன்ற வார்த்தையை அதிகமா பேசிட்டு இருக்காங்க. ராப்சர் வரப்போகுது, ராப்சர் வரப்போகுது, ராப்சர் வரப்போகுது. அதாவது அதை சரியா பயன்படுத்தணும்னா ராப்சர்னா என்னது? எடுத்துக்கொள்ளப்படுது தானே, டேக்கன். யூ ஹேவ் டு பி டேக்கன் எவ்ரி டே. ஓகே, இஃப் நாட் எவ்ரி, அதாவது இஃப் நாட் ஏர்லியர் மாதிரி எவ்ரி டே, நான் அதுக்கு ஒரு நாள்ல கூட நிறைய தடவை கூட ஹேவ் டு பி டேக்கன். ஏன்னா நல்லா கவனிங்க, உங்க ஸ்பிரிட் வேற மாதிரி இருக்கு, ஆனா உங்க மைண்ட், உங்க சரீரம் கான்ஸ்டன்ட் ரிபெலியன். அவைகள் இன்னும் கண்ட்ரோல் செய்யப்படவில்லை. நான் சொல்லவா, if somebody has controlled their mind and their body on earth, they will not die. They cannot die. What is death? Death is a fruit in the absence of the spirit. ஆவி இல்லாதனால ஏற்படும் தானே மரணம், அப்படிதானே சொன்னாரு. அப்ப ஆவியை திரும்ப வந்த பிறகு ஏன் மரணம் வருது? ஏன் மரணம் வருதுன்னா, ஆவிய சரீரமும் ஆத்மாவும் மதிக்கிறதே கிடையாது, எதிர்த்து பேசுறது. இஸ்மவேல் ஈசாக்கு 2 பேர் இருந்தாங்க. இஸ்மவேல் முதல் பிறந்தவன், ஈசாக்கு பின்னாடி வந்தவன், 13 வயசு பெரியவன் இஸ்மவேல். சோ இஸ்மாயில் என்ன பண்றான்? ஈசாக்கு கிண்டல் பண்றான், மார்க் பண்றான். அதே மாதிரிதான் நீங்க நடந்துட்டு இருக்கு. ஆத்மாவும் சரீரமும் சேர்ந்து ஆவியை மார்க் பண்ணுது, மதிக்க மாட்டேங்குது. அப்ப என்ன தேவைப்படுதுன்னா, they have to be taken, எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் ஆவிக்குரிய மண்டலத்துக்குள், எருசலேமின் மண்டலத்துக்குள், புதிய எருசலேம்ல புதிய எருசலேமுக்குள் இவங்க எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டால் தான் அது கண்ணை திறந்து ஆஹா இதெல்லாம் உண்மையான்னு பார்க்கும். இது உங்களுக்கு சரியா புரிவிக்கணும்னா, சின்ன குழந்தைங்க பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் அவங்களுக்கு தெரியாது. அவங்க என்னமோ அடம் பிடிச்சி என்னமோ கேட்பாங்க. ஆனா பெற்றோர் தான் என்ன பண்ணுவாங்கள, கட்டாயப்படுத்திக்கலாம் சில நேரம். இப்ப சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க, கட்டாயமா படுத்தாங்க, அதெல்லாம் கேட்டுறாங்க, விளங்காம போயிருவீங்க. இப்படிலாம் இல்ல, சிலது கட்டாயப்படுத்தி தான் செய்யணும். ஒவ்வொரு ஏஜ்ல குழந்தைங்களுக்கு ஒண்ணு தெரியாது, நம்ம தான் ஃபோர்ஸ் பண்ணி என்ன பண்ணுவோம், பேரண்ட்ஸ் சொல்லி தரணும். பின்னாடி உங்களை பாராட்டுவாங்க, கரெக்டா சொல்லிட்டீங்க. ஏன்னா இவங்களுக்கு அப்ப ஒண்ணும் தெரியாது. அதே மாதிரி பாருங்க, ஆத்மாவையும் சரீரத்தையும் பலவந்தம் பண்ண வேண்டும். அப்படின்னா ஃபோர்ஸ் பண்ணணும். ஃபோர்ஸ் பண்ணி சில காரியங்களை ஏற்றுக்கொள்ள வைக்க வேண்டும், அறிந்து கொள்ள வைக்க வேண்டும். இந்த வேலையை யாரு செய்ய முடியும்னா, உங்கள் ஆவியினால் செய்ய முடியும், ஆவி மனிதனால் செய்ய முடியும். சோ இவன் கிறிஸ்துக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன் போல் சொல்றான். அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டு சில காரியங்களை பார்த்தான், சில காரியங்களை கேட்டான். அவனுக்கு புரியலையா, ஆனா பார்த்தானா கேட்டான். அதே மாதிரிதான் சொல்றேன், எப்பொழுது நீங்கள் உங்கள் ஆத்மாவின் சரீரத்தை அசென்ட் பண்ணி கொண்டு போறீங்களோ பரம எருசலேமுக்குள், ஏன்னா பரம எருசலேம் என்பது மகாராஜாவின் நகரம், அங்கே இல்லாததே கிடையாது. உங்கள் சரீரத்துக்கு உண்மையான தேவைகள் அங்கே இருக்கிறது, உங்கள் ஆத்மாவுக்கு தேவைகள் அங்கே இருக்கு. உங்களுக்கு சுகம் வேணுமா, அங்க இருக்கு. உங்களுக்கு விடுதலை வேணுமா, அங்க இருக்கு. எல்லாமே அங்க இருக்கு. பணம் வேணுமா, இருக்கு. என்ன தேவை எல்லாமே அங்க இருக்கிறது. சோ த பிக்கெஸ்ட் ஒர்க் இஸ் இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னா, பணம் இல்லைன்னு சொல்லுது மைண்டு, இல்லைன்னா சோகம் இல்லைன்னு சரீரம் சொல்லுது, எதையோ சொல்லுது, இது இல்ல அது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் ஏன் சொல்லுதுன்னா, அது இன்னும் பார்க்கல, புதிய எருசலேம் இன்னும் பார்க்கவில்லை. இதெல்லாம் சில பேருக்கு புரிய மாட்டேங்குது. நான் சொல்லும்போது என்ன கேட்கறாங்க, நம்ம ஆவியில அங்கதானே இருக்கு. உங்க ஆவி நல்லா தான் இருக்கு, யாரும் இல்லைன்னா உங்க சரீரம், இப்ப உங்க மனதை பார்க்க வேண்டும், உங்கள் சரீரம் அதை பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் விசுவாசம் வரும். Faith is seeing the invisible, that's all. Particularly the heavenly realm of God. தேவனுடைய காரியங்களை நாம் பார்ப்பதான் விசுவாசம். The ability to see is faith. Okay, so எப்ப இதெல்லாம் இப்படி இருக்கா அப்படின்னு ரியலைசேஷன் வரும்னா, இந்த மண்டலத்துக்குள்ள எடுத்துக்கொள்ளப்பட்டால் தான் வரும். நீங்க போராடி உங்க முயற்சியில விசுவாசம் கொண்டிருக்கீங்கன்னா ஒன்ற முடியாது. அது இந்த எஃபர்ட் எடுக்காம, இது ஒரு எஃபர்ட் தான், இல்லைன்னு சொல்ல, இந்த எஃபர்ட் தான், வேற ஏதாவது எஃபர்ட் போட்டு தான் முடியாது. யூ ஹேவ் டு அசெண்ட். ஏன்னா நீங்க என்ன நடக்குதுன்னா, இந்த அசென்ஷன் ப்ரேயர் பண்ணும்போது, அசென்ஷன் இதெல்லாம் முன்னாடியே பேசிருக்கேன், போய் பாருங்க. அசென்ஷன் ஒரு டாபிக்கே பேசிருக்கேன், பரமேறுதல் அப்படின்னு பேசிடுவேன்.
சோ இந்த பரமேறுதல், இந்த ஆவிக்குரிய மண்டலத்துக்குள் நீங்கள் நுழைகிறது, ஓகே, அந்த ப்ராசஸ் நீங்கள் செய்யும் போது என்ன நடக்குதுன்னா, பிசாசு பிரச்சனை பண்றான்றது ஒரு பக்கம் இருந்தாலும், உங்களுடைய ஆத்மாவும் சரீரமும் எல்லா விதமான தடைகளையும் தூக்கி எறியுது உங்க மேல. சந்தேகங்கள் வருது, சரீரம் சோர்வடைய மாதிரி சொல்லுது, டயர்டா இருக்கு, தூக்கம் வருதுன்னு சொல்லுது, நாம சொல்லுது. ஏன்னா சரீரமும் ஆத்மாவும் நிறைய நேரங்கள்ல சி நிறைய நேரத்துல ஆத்மா பாத்தீங்கன்னா மறந்துருது பாக்குறது. எத்தனையோ பேர் அற்புதத்தை ஆண்டவர்கிட்ட பெற்றவங்களா தான் இருக்காங்க. ஏதோ ஒரு அற்புதம் நடந்திருக்கு. ஆனா அடுத்தவட்ட அது இந்த பிரச்சனை வரும்போது ஏன் அவங்களை நிக்க முடியலன்னா, ஆத்மா மறந்து போயிருக்கு. சோ அப்ப இவைகளை அடிக்கடி கூட்டிட்டு போகணும். பாஸ் கொடுத்துட்டாரு ஸ்பிரிட் மேனுக்கு. நீங்க எத்தனை பேர்னாலும் கூட்டு போறான்னு. எத்தனை பேரை கூட்டு போறோமோ இல்லையோ, உங்கள் ஆத்மாவையும் சரீரத்தையும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும். அதுக்கான எபிலிட்டி உங்கள் ஆவியிலே இருக்கிறது. சோ இப்ப நம்ம இந்த டங்ஸ் மீட்டிங் இதெல்லாம் பாஸ்டர் ஜோ நடத்தினார்ல, நீங்க கேட்டீங்கல்ல, இதெல்லாம் எதுக்கு பண்றோம், ஏன் அதெல்லாம் பண்றேன்? சில பேர் சொன்னாங்க அவங்களுக்கு வந்து சுத்தமா பேசவே முடியல, டங்ஸ் பேசுற அனுபவமே இல்ல. அதுக்காக தான் அவங்களுக்காக. ஏன்னா that is only important key in entering into this realm. சி நல்லா கவனிங்க. நீங்க வந்து உங்கள் மனது என்ன விரும்புதுன்னா, அதோடைய மண்டலத்திலே அதோட அந்த ரீசனுக்குள்ளேயே வச்சு எல்லாத்தையும் பார்த்துக்கணும்னு நினைக்குது. கர்த்தரை தேடுவோம், ஜெபம் பண்ணுவோம், எல்லாம் செய்வோம். ஆனா இதுக்குள்ளே வச்சுப்போம். இதை தாண்டி போகணும்னு விரும்பல. சோ மனது அதற்கு, ஏன்னா மனது வந்து அதோட அது கண்ட்ரோல் செய்ய விரும்புது. ஆவி அது ஆளுகை செய்ய விரும்புது. ஏன்னா ஆவிக்கு தான் பரலோக மண்டலத்தை பத்தி தெரியும், உங்க மனதுக்கு தெரியாது. உங்க மனதுக்கு மேபி பரலோக மண்டலத்துல என்ன அனுபவிச்சீங்க ஏற்கனவே தெரியுமே தவிர, முன்னாடி அனுபவிச்ச காரியங்கள் உங்க டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு மைண்டுக்கு தெரியும், சொல்ல முடியும் என்ன அற்புதம் பெற்றீங்க தெரியும். ஆனா இனிமேல் வரப்போகிற காரியங்கள் அங்க என்னென்ன தேவைப்படுகிறது, எப்படிப்பட்ட உதவிகள் தேவை என்பதால் உங்க மைண்டுக்கு தெரியாது. ஆகவே உங்கள் மைண்டு தலைமை தாங்குவது தவறான முடிவு. உங்கள் ஆவிதான் ஆளுகை செய்ய வேண்டும். அதை செய்கிற முதல் ஸ்டெப் என்ன, எஸ்கேப்பிங் த ரெல்ம் ஆஃப் ரீசன். அதாவது நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள், அதை அனலைஸ் பண்ற அந்த 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 மண்டலத்தை, அது ஒரு மண்டலம். புதிய எருசலேம்ன்றது அன்சீன் ரெல்ம்ல இருக்கிற அது இன்னொரு மண்டலம் பாருங்க. அது தேவனுடைய மண்டலமா இருக்கிறது. ஆனா அந்த ரீசன் என்ற மண்டலம், அதாவது நம்ம யோசிச்சு ரீசனுக்கு கரெக்டான வர தமிழ் என்ன சொல்றது, ரீசன் ஆனது நம்முடைய கணக்கு வழக்குகள், நாம் சிந்தித்து எது செய்ய முடியும், எது செய்ய முடியாது, எது நடக்கும் நடக்காது, இதுதான் ரெல்ம் ஆஃப் ரீசன். இந்த ரீசனோட மண்டலம், யோசனைகளின் மண்டலம் வச்சுக்கலாம், மனுஷ யோசனைகளின் மண்டலம் சொல்லலாம். இது வந்து பிசாசினால் ஆளுகை செய்யப்படுகிறது. அதனாலதான் பாத்தீங்கன்னா உங்களுடைய புதிதாக்கப்படாத உங்கள் மனதிலிருந்து நீங்க அதாவது 5 காண்கிறவைகளை மட்டுமே வைத்து வாழ்கிற மனதிலிருந்து ஒருவன் தேவனுக்கு பிரியமா இருக்கவே முடியாது. ஏன்னா தேவனுக்கு பிரியமா இருக்கணும்னா விசுவாசம் வேணும். விசுவாசம் வராது. சரியா? இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்களா, தங்கள் விசுவாசம் வர்றதுக்கு நேச்சுரல் ரெல்ம்ல நடக்கிறதோட கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இந்த மாதிரிலாம் நடக்கட்டும் பிரதர், எனக்கு ஒரு விசுவாசம் வரும். இல்ல நீ கொஞ்சம் வண்டியை மேல கிளப்புங்க, நீங்க வண்டியை மேல கிளப்புங்க, அப்பதான் வரும். இது எப்படி நான் எவனா ஒருத்தன் பிளேனுக்கு வெளியே நின்றுட்டு, சார் அந்த ஊர் வரட்டும் அதுக்கப்புறம் பிளேன்ல ஏறுறேன்னு சொல்ல முடியுமா? சொல்லுவானா எவனாவது? அப்படி சொன்னா ஊர் வருமா? இப்ப நான் சென்னை ஏர்போர்ட் நின்றுட்டு நான் வந்து துபாய் போகணும் அப்படின்னா, சென்னை ஏர்போர்ட் நின்றுட்டு இந்த பிளேன் எப்படி கொண்டு போகும், துபாய் வரட்டும் சார், அதுக்கப்புறம் இந்த பிளேன்ல ஏறுறேன்னு சொல்லலாமா? துபாய் எப்படிங்க வரும்? வராது. அதுவா? நீ பிளேன்ல ஏறணும், பிளேன் வானத்துக்குள்ள போகணும், அது ஹைட்ல போய் அது அங்க போய் லேண்ட் ஆகணும், அப்பதான் வரும் துபாய். அதே மாதிரிதான் நீங்கள் ஆவிக்குரிய மண்டலத்துக்குள் உங்கள் மனதையும், ஆத்மா மனதுன்னா ரெண்டும் ஒண்ணுதான், உங்க சரீரத்தையும் எடுத்துட்டு போய் நீங்கள் ஆவியில அசென்ட் பண்ணி ஆவியிலே உன்னதங்களுக்குள் எழுப்பினாதான் விசுவாசம் வரும். இல்ல விசுவாசம் வராது. விசுவாசம் மட்டும் இல்லைங்க, ஞானம். என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எப்படி சீர்படுத்தணும், ஞானம் அங்க இருக்கிறது. அதான் இயேசு சொன்ன, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், இதெல்லாம் கூட வந்துடும். முதல்ல இதை தேடுப்பா, ராஜ்யம் எங்க இருக்குன்னு பாரு, அதுக்கு போ. ஏன்னா யூ ஹேவ் டு பி காட் அப் இன்டு தி ரெல்ம். கண்டிப்பா நீ அது நடக்கணும். ஏன்னா நல்லா கவனிங்க, நம்ம வந்து பாவம் செய்யணும்னு அவசியம் கிடையாது. நம்ம உங்களுக்கு இருக்க வேலை வெட்டிக்கு வெளியே போறீங்க இல்ல, நமக்கு இருக்க வேலை காரியங்கள் செய்யணும். இதுக்கு நம்ம உலகத்துக்குள்ள போயிட்டு வந்தாலே நாம் அந்த அசெண்டட் மைண்ட் செட் இல்லைன்னு வைங்க, நம்முடைய மனது if our mind and body are not hijacked by the spirit and if they are not kept in the spirit realm, அதாவது ஆவியினாலே என்னுடைய மனதும் சரீரமும் கடத்தப்பட்டு, நல்ல வார்த்தை அது, கடத்தப்பட்டு இல்ல ஆளுகை செய்யப்பட்டு அவைகள் புதிய எருசலேமின் மண்டலத்துக்குள் இல்லைன்னா இங்க வெளியே நடக்கிற எல்லா காரியங்களும் நம்மை பாதிக்கும். எவனுக்கு அதை நடந்தா நமக்கும் ஐயோ இந்த மாதிரி வந்துருமோ அப்படின்னு நீங்க அதை நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. அந்த பயத்துக்கு இடம் கொடுத்துருவீங்க. விசுவாசம் இல்லாம பயம் வந்து உட்காந்துக்கும்.
ஓகே. சோ அதனால பாருங்க, உங்கள் மனதை ஆத்மா ஆவிக்குள் கடத்தி செல்வது முக்கியம். அதுக்கு முதல் காரியம் இந்த அந்நிய பாஷையை பேசி ஜெயிப்பது ரொம்ப அவசியம். ஏன்னா நிறைய பேர் விசுவாசத்தை பத்தி பேசுறவங்க அந்நிய பாஷை பத்தி பேசுறது இல்ல. அது மேபி அவங்களுக்கு ஆண்டவர் ஸ்பெசிஃபிக்கா அதை பேச சொல்லிக்கலாம், எனக்கு தெரியல. பட் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒர்க்கே ஆகாது, உண்மையில் சுத்தமா ஒர்க் ஆகாது. விசுவாசம் என்பது ஏதோ நம்ம ஒரு கடையில போய் ஒரு காலேஜ்ல போய் படிச்சுட்டு வர விஷயம் கிடையாது. அது ஆவியின் விஷயம். சோ ஆவியின் ஆளுகை வராவிட்டால், ஆவி ஆளுகை செய்யாவிட்டால் விசுவாசம்னா என்னன்னு கூட தெரியாது. நீங்க விசுவாசம்னு வேற எதையோ நினைச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. அதுதான் நிறைய நடக்க மாட்டேங்குது. நம்ம விசுவாசம் நினைச்சிட்டு இருக்குது வேற என்னமோ. நம்ம சில கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் விசுவாசம் வச்சுக்கணும். விசுவாசம் என்பது அது ஜீவனா இருக்கிறது, அது ஆவியா இருக்கிறது. விசுவாசம் ஒரு மனுஷனுக்கு இருக்கும்போது அவனுக்கு வந்து தடையா எதுவுமே இருக்காது. நடக்கவே மாட்டேங்குதா சொல்லவே முடியாது, இம்பாசிபிள். இயேசுக்கு எதாவது நடக்காம சொன்னாரா? என்னன்னு தெரியலங்க, ரொம்ப நாள்ல நடக்காம இருக்குன்னு சொன்னாரா? இப்ப நான் சொல்றது சில பேருக்கு ஒரு மாதிரியா இருக்கலாம். என்னங்க நாங்க ஏதோ ஜோம் பண்ணி ஏதோ என்னமோ தெரிஞ்சு வச்சிருக்கோம்னு நினைச்சோம், இன்னும் ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி சொல்றீங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இல்ல கர்த்தருடைய சிக்ஷையை நம்ம அற்பமா எண்ணக்கூடாது. அவர் நாம் முழு பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். ஓகே, நீங்க விசுவாசத்துல உண்மையில இருக்கீங்கன்னா சாட்சிகள் உங்களுக்கு சொல்றதுக்கு நிறுத்த முடியாது, அவ்வளவு சாட்சி இருக்கும். பிரச்சனையே வராது நான் சொல்லல. ஒரு இடத்துல பிரச்சனை இருக்கலாம், ஆனா வேற இடத்துல அற்புதம் நடந்துட்டு இருக்கும். ஏதோ ஒரு அற்புதம் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. எதுவுமே பார்க்காம அப்படியே பேன்லாம் இருக்க மாட்டீங்க, என்னமோ நடந்துட்டு இருக்கும் கண்டிப்பா. அப்ப விசுவாசம் இல்லைன்னா ஒரு குறை சொல்ல உங்களுக்கு வெளிச்சத்தை நான் போட்டு காட்டுகிறேன். இப்ப விசுவாசம் இல்லைன்னா என்ன அர்த்தம்னா உங்க மனது இன்னும் சிலதை பார்க்கல. ஆவியில விசுவாசம் இருக்கு உங்களுக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா அது டிரான்ஸ்லேட் ஆகி மைண்டுக்கு எப்போ வரும்னா, உங்கள் ஆவி எதை பார்க்கிறதோ அதை உங்கள் மனதும் எப்பொழுது பார்க்கிறதோ அப்பொழுது விசுவாசம் தானாக வரும். சோ விசுவாசம் என்பது நீங்க முக்கிய கொண்டு வரது இல்ல. ஐயோ எப்படியா நம்பணும் எனக்கு வீடு இருக்கு நம்புறேன், வீடு இல்ல ஆனாலும் இருக்கு நம்புறேன், இருக்கு நம்புறேன் கத்திக்கிட்டே இருக்குது கிடையாது. ஓகே, நினைச்சிட்டு இருக்காங்க இதான் விசுவாசம் சொல்லிட்டே இருக்கணும். இல்ல யூ வில் ஷுட் பி ஏபிள் டு see. ஓகே, ப்ராப்ளம் என்னன்னா நீங்க இன்னும் சரியா பார்க்கல, அதை ஃபிக்ஸ் பண்ணுங்க. டோன்ட் ட்ரை டு ஃபோர்ஸ் திங்ஸ் வித் யுவர் மவுத் அலோன். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். மலையை பார்த்து பெயர்ந்து போன அவன் சொன்னபடி ஆகும் அவனுக்கு. அந்த பாயிண்ட்டுக்கு நீங்க வந்துருவீங்க. அந்த பாயிண்ட்டுக்கு இன்னும் வரலன்னா நீங்க ஒர்க் பண்ண வேண்டியது உங்கள் மனது அளவிலே அதை பரலோக மண்டலத்துக்கு எடுத்து செல்ல வேண்டியதா இருக்கிறது. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு எனக்கு தெரியுங்க, ஹார்ட்ல ஃபெய்த் இருந்தாதான் ஒர்க் ஆகும். அதுக்காக நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஹார்ட்டை ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்கோன்றாங்க. எங்க போய் ஹீல் பண்றீங்க அப்படின்னா, நாங்க 4 பேர் உட்காந்து பேசி ஹீல் பண்ணிருக்கோம், இல்ல எங்க போதகர்கிட்ட உட்காந்து ஹீல் பண்றோம், இல்ல இவர்கிட்ட போய் அவர்கிட்ட போய் விடுறோம். போதகர்கிட்டயோ இவர்கிட்டயோ அவர்கிட்டயோ போய் பண்ணா ஓகே. ஆனா என்ன நடக்கணும்னு சொல்றேன், யார்கிட்ட போனாலும் சரி, ஆவி உங்கள் மனதை ஆளுகை செய்யாவிட்டால், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட், அது ஒரு ஃபாலன் ஸ்டேட்ல இருக்கு உங்க மைண்டு. அதனால அந்த விசுவாசம் அங்க ஒர்க்கா வரல. விசுவாசம் வராத மனது விழுந்து போன மனது, அது இன்னும் விழுந்து போன நிலைமையில இருக்கு. நீங்க அதை போயிட்டு வந்து அதுக்கு தடவி கொடுத்து அது என்ன சொல்லுதுன்னு கதை கேட்க போறேன். அது வந்து 7 வயசுல 10 வயசுல ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, எங்க அப்பா திட்டினாரு, எங்க ஆட்டுக்குட்டி திட்டுச்சு, அது திட்டுச்சு இது திட்டுச்சு, அதனால நாங்க இதெல்லாம் உட்காந்து அதெல்லாம் கதை கேட்டீங்கன்னா இது வந்து லிட்டரா எப்படின்னா, அந்த காலத்துல பிசாசு வெட்டும் போது எங்க அப்பா சொல்லுவாரு, பிசாசு பேச விடக்கூடாதுங்க, அதெல்லாம் கதை சொல்லும், உள்ள பொய் சொல்லணும். இது பொய் சொல்லுது நான் சொல்லல, பட் இது ஃபாலன், இது ஒரு விதமான ஒரு லை தான். ஏன்னா இட் இஸ் டாக்கிங் அபவுட் அ காட்லெஸ் ரியாலிட்டி, அ ஸ்பிரிட்லெஸ் ரியாலிட்டி. நல்லா கவனிங்க, இந்த உலகத்துல உபத்திரம் உண்டுன்னு சொல்லியிருக்காரு. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அப்படி அவன் வேணா பேசியிருப்பான் செஞ்சிருப்பான். ஆனா if you are saying your heart issue is so big that அதுக்கு வந்து அது தனியா எங்க போய் அட்ரஸ் பண்ண சொன்னீங்கன்னா, you are saying the work that God did in your spirit is useless ன்னு சொல்றீங்க. Can we say that? Shouldn't say that, right? தேவனோட ஞானவான்களா நம்ம? இருதயம் குணமாகணும் சரியாகணும்னா ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயா சரியாகும். ஆஸ்பத்திரி எங்க இருக்கு? சீயோனிலே இருக்கிறது. வெளிப்படுத்தல் 26 எதுக்கு எழுதி வச்சிருக்காரு நினைக்கிறாங்க? படிக்கிறதே கிடையாது, அதெல்லாம் சும்மா எதையா பேசிட்டு இருக்கு. வெளிப்படுத்தல் 21 என்ன போட்டிருக்கு? ஒரு ஜீவன் நதி அடைய புறப்பட்டு போகுது. அந்த நதி எதுக்காக இருக்குது? வெளிப்படுத்தல் 22 வாசிங்க, 1 இருந்து வாசிங்க. பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது எனக்கு காண்பித்தான். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும்
12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. ம், அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த ம். விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள். அந்த விருட்சத்தின் இலைகள் அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள். ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள். ஓகே. இப்ப என்னன்னா, இது யாரோட ஆரோக்கியத்தை பத்தி பேசுது? யார் ஆரோக்கியமாகணும்? ஏற்கனவே பரலோகத்துல இருக்கிறவங்களா? இறந்து போய் அங்க போய் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஆரோக்கியம் தேவைப்படுது? வியாதின்றது உங்கள் ஆவியில் இல்லை, உங்கள் ஆத்மால இருக்கலாம், இல்லை உங்கள் சரீரத்தில் இருக்கலாம். கரெக்டா? ஆத்மால காயங்கள், இருதயத்துல பெயின்ஸ் இதெல்லாம் சொல்றாங்கல்ல, அது சைல்ட்ஹுட் ட்ராமா, அந்த ட்ராமா, இந்த ட்ராமா எல்லாமே வந்துருவாங்க. ஸோ அது ஒண்ணு. இன்னொன்னு சரீரத்துல இருக்கு. இது ரெண்டு தானே சுகம் தேவை. இந்த சரீரமும் ஆத்மாவோட இருக்கிறவன் உயிரோட இருக்கிறவனா செத்தவனா? உயிரோட இருக்கிறவன் தானே, அவனுக்கு தானே இந்த இதெல்லாம் இருக்கு. அவன் எங்க இருக்கான்? பூமியில தானே இருக்கான். புரியுதா? சோ உங்கள் ஆத்மாவை, உங்கள் சரீரத்தை ஆவிக்குரிய மண்டலம், புது எருசலேம் ஆகிய மண்டலத்துக்குள் நீங்கள் எடுத்து செல்வீங்கன்னா, ஹைஜாக் பண்ணிட்டு போனீங்கன்னா, அங்க கொண்டு போய் தான் சுகப்படுத்த முடியும். ஏனென்றால் அங்க ஒரு நதி ஓடுது, அங்க மரங்கள் உண்டு, இலைகள் உண்டு, இவைகள் எல்லாம் இருக்கிறது. இது மட்டுமா இருக்கு? 21 அதிகாரம் படிச்சு பாத்தீங்கன்னா, பொன் இருக்கு, வெள்ளி இருக்குது, எல்லாமே இருக்குதுங்க. அங்க எல்லாம் உங்களுக்கு என்ன வேணும்? எவ்ரிதிங் இஸ் தேர். எவ்ரிதிங் இஸ் தேர். வாட் எவர் பர்டைனிங் லைஃப் அண்ட் காட்லினஸ் எல்லாமே இருக்கு உங்களுக்கு. ஞானம் வேண்டுமா? ஆலோசனை வேணுமா? என்ன வேணுமோ எல்லாமே அங்க இருக்கிறது. எல்லாம் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது, அங்க இருக்குது. ஆனா நீங்க இதை தூக்கிட்டு போகணும். உங்கள் சரீரத்தையும் ஆத்மாவையும் எடுத்துட்டு போகணும். ஆவிக்குரிய மண்டலத்துக்குள்ள எடுத்து போனாதான் உங்களுக்கு பெனிஃபிட் வரும். சரியா? சோ அப்ப விசுவாசம் இல்லைன்னா அந்த இருதயத்துல காயங்கள், பிரச்சனை, விசுவாசம் இல்லாம இருக்கலாம், நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்கு சொல்யூஷன் என்ன? யூஸ் யுவர் ஸ்பிரிட் டு டேக் your mind and your body into the heavenly Jerusalem realm. புதிய எருசலேமின் மண்டலத்துக்குள் எடுத்து செல்ல வேண்டும். ஓகேயா? எசேக்கியேல் 3 அதிகாரம் 12 வசனம். 3 அதிகாரம் 12 வசனம். அப்பொழுது ஆவி என்னை உயர எடுத்துக்கொண்டது. கர்த்தருடைய ஸ்தானத்திலிருந்து விளங்கிய அவருடைய மகிமைக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று எனக்கு பின்னாக கூப்பிட்ட மகா சத்தத்தின் இரைச்சலை கேட்டேன். கர்த்தருடைய ஆவி என்ன பண்ணுச்சு? வாசிங்க. கர்த்தருடைய ஆவி என்னை உயர எடுத்துக்கொண்டது. உயர எடுத்துக்கொண்டது. புரியுதா? இதுதான் சொல்லிட்டு இருக்கேன். சோ என்ன சொல்றான்? ஆவி தன்னுடைய மனதையும் சரீரத்தையும் சொல்லுகிறான். மனதையும் சரீரத்தையும் உயர எடுத்துக்கொள்றது எது? ஆவி. அப்ப ஆவியின் தன்மையே அப்படிதான். Your spirit has the ability to pick you up, no matter how down you are, where you are, in the pit of reason and questions and doubts and no answers. அது பதில் இல்லாத, ரிசல்ட்ஸ் இல்லாத, தடை நிறைந்த இந்த இடத்துல இருந்து உங்கள் ஆவி உங்களை உயர எடுத்துக்கொள்ள வல்லமையுள்ளதா இருக்கிறது. இதுல இன்னொரு முக்கியமானது இருக்கு பாருங்க. நான் எப்பயுமே ரெண்டுமே ஸ்ட்ரெஸ் பண்ணுவேன். ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன் மாதிரி. ஆவி, அதாவது இந்த அந்நிய பாஷை பேசி ஜெபிக்கும் போது என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியணும். ஓகே? ஏன்னா நம்ம மைண்ட் அதில் இன்வால்வ் ஆகணும். நிறைய பேருக்கு அது இன்வால்வ் ஆகுது இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, மைண்டை நான் ஷட் பண்ணி வச்சுட்டா போதும்னு. மைண்ட் ஹாஸ் டு பி ராப்சர்ட். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அதுக்கு தெரிய ஆரம்பிக்கும் என்ன நடந்துட்டு இருக்குன்னு. ஐ அண்டர்ஸ்டாண்ட். ரொம்ப நேரத்துக்கு யுவர் ஸ்பிரிட், உங்க ஆவி மட்டும்தான் அது இன்வால்வ்டா இருக்கும் அந்த ப்ராசஸ்ல. ஓகே, பட் அட் சம் பாயிண்ட் யுவர் மைண்ட் ஆல்சோ ஷுட் பி எலிவேட்டட். என்னன்னா சொல்றேன் பாருங்க, உங்க மைண்டு எப்போ எலிவேட்டா உள்ள போதும் அப்பதான் உங்க கண்கள் திறந்து உங்களுக்கு காரியங்கள் தெரிய ஆரம்பிக்கும். அந்த பாயிண்ட் நீங்க போகணும். அதாவது ஆவிக்குரிய மண்டலத்திலே your questions get answered. ஒண்ணு இல்லைன்னா நீங்கள் கேட்காத பதில்கள் கூட வரும். அதாவது உங்களுக்கு அந்த பதில் தேவைனே உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தா தானே ஒரு பதில் நீங்க எதிர்பார்ப்பீங்க. இன்னைக்கு அந்த பிரச்சனையே இல்லைன்னா உங்களுக்கு அந்த பதில் தேவையா? இல்லை. ஆனா அந்த பதில் முன்னாடியே வந்துடும். நாளைக்கு வர்ற பிரச்சனையா இருக்கலாம், நாளைக்கு கழிச்சு வர ஏதோ ஒரு சவால் உங்களுக்கு வரலாம், அதுக்கு இன்னைக்கே வந்துடும் எல்லாமே. ஓகே? இல்ல நீங்க செய்யக்கூடிய புது காரியங்களா இருக்கலாம். இன்னைக்கு நீங்க ஒன்று செய்யறீங்க, அன்னைக்கு உங்களுக்கு இன்னைக்கு சிலது உங்களுக்கு தேவைப்படாது, ஆனா நாளைக்கு செய்யறதுக்கு அது தேவைப்படலாம். அதுக்கு இன்னைக்கே வந்து சேர்ந்துரும் உங்களுக்கு. என்ன நடக்குதுன்னா, ஆவிக்குரிய மண்டலத்துக்குள்ள கொண்டு போய், அதாவது இது எப்படின்னா அந்த மயக்க மருந்து போட்டு தூக்கிட்டு போயிடுவாங்க. இல்ல தூக்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் கண்ணை திறந்து பார்த்தா வேற இடத்துல இருக்கும். அந்த மாதிரிதான் மைண்ட் கேன் பி ஹைஜாக் லைக் தட். அதை தூக்கி கொண்டு போய் அங்க போய் போட்டு அங்க ஓபன் பண்ணி விடணும். ஓபன் பண்ணி விட்டானே கண்ணை திறந்து அது பார்க்கும். பார்த்து ஆஹா இதெல்லாம் இருக்கா, ஓ நான் தான் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன்.
என்னென்ன ஏரியாஸ்ல நீங்க எனக்கு பதில் இல்லை ஒன்றும் நடக்கலன்னு சொல்றீங்களோ அதெல்லாம் ஏன் சொல்லிட்டு இருக்கீங்கன்னா உங்க மைண்ட் அண்ட் பாடி ஹேஸ் டு பி ஹைஜாக். அது இன்னும் சரியா நடக்கல. சிலதுல நீங்க பண்ணிருக்கலாம், சிலதுல இன்னும் பண்ணல. அதுதான் பெண்டிங். அண்ட் இது நீங்க செய்யணும்னு தேவையில்லை, உங்களோட ஆவியினாலே இது நடக்கக்கூடிய ஒன்று. உங்கள் ஆவியினாலே நடக்கிற ஒன்று. அதாவது பவுல் ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் இப்படி எழுதியிருக்கிறார், இப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களே பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இப்போ நான் டங்ஸ்ல பேசி ஜெபிக்கிறேன்னா அங்க எனக்கு எது என்ன நடக்கணும் அந்த இடத்துல? என்னோட மைண்ட் அண்ட் ஸ்பிரிட் ஷுட் பி லேட் ஆன் தி ஆல்டர். அதெல்லாம் கடத்திட்டு போறதுன்னு நான் வேற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அப்படின்னா அவங்க மைண்டோட தாட்ஸ் இதெல்லாம் ஷட் டவுன். யுவர் மைண்ட் ஷுட் டோன்ட் கீப் குவைட். Now the spirit is in charge. கொஞ்சம் அமைதியாரு. ஆவி இப்பொழுது ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. ஆவிக்கு கீழ்ப்படி சொல்லி உங்க மைண்ட சொல்லிட்டு யூ ஷுட் டேரி அண்ட் வெயிட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். இந்த டேரி வெயிட்ன்ற வேர்ட்லாம் ஏன் வருதுன்னா உங்க மைண்டுக்காக வருது. நம்ம மைண்டுக்கு நிறைய நேரம் அது என்னமோ கேள்வி கேட்கும், அதுக்கு ஒன்றும் பதில் வராது. ஆனா அந்நேரம் என்ன நடந்துட்டு இருக்குன்னா யுவர் அசெண்டிங் அண்ட் யுவர் ஸ்பிரிட் இஸ் டேக்கிங் யூ. ஓகே, யுவர் ஸ்பிரிட் இஸ் போத் த பைலட் அண்ட் த பிளேன். புரியுதா? Your spirit is both the pilot and the plane. உங்கள் ஆவி வந்து பைலட்டாவும் இருக்கு, அதே தான் பிளேனும். Because your body and your mind are housed in your spirit. உங்கள் மனதும் உங்கள் சரீரமும் உங்கள் ஆவிக்குள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆவியில் 2 ஸ்லாட் இருக்கு. உங்க ஆவி மனிதனுக்கு 2 ஸ்லாட். அதுல ஒண்ணு சரீரம், ஒண்ணு வந்து ஆத்மா. அதனால அந்த ஸ்லாட்ல உட்காந்துக்கிட்டா போதும், அமைதியா இருந்துட்டா போதும். ஏற்ற காலத்தை கர்த்தருடைய வருத்தப்படி பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அதுக்கு சிமிலர் இது. அப்படி உட்காந்துக்கிட்டா போதும், ஆவிக்கிற மண்டலங்களுக்கும் நம்ம நுழைய முடியும். எங்க எது நம்முடைய மனது போக முடியும். மனது போய் அதை பார்த்த உடனே நான் சொல்றேன், பரலோக மண்டலங்களுக்கு உங்கள் மனது எடுத்துக்கொள்ளப்படுமானால் உங்களுக்கு விசுவாசம் வர ஆரம்பிக்கும். எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சூழ்நிலை இருந்தாலும் சரி, கர்த்தர் இருக்கிறார், அவர் பார்த்துக் கொள்வார், அவரால் செய்ய முடியும். சில பேரு அவங்க மைண்ட வந்து இதெல்லாம் ரொம்ப பேசாத ஆட்கள். ஆனா இதெல்லாம் வந்து அனுபவித்தவர்கள் உண்டு. நான் மறக்கவே மாட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ஆண்டவர் நடத்துனதுபடி நான் 2019 ஐ திங்க், ஐ டோன்ட் ரிமெம்பர் எக்ஸாக்ட்லி, நான் ஏஎஃப்டி போயிருந்தேன். அங்க அன்னைக்கு எங்களோட வெட்டிங் டே ஒரு நாள் இருந்தது. அன்னைக்கு போயிருந்தோம். அன்னைக்கு சண்டே வெட்டிங் டே வந்துச்சு. அன்னைக்கு முடிஞ்சோடனே நான் வந்து பாஸ்டர் சாம் வந்து மெசேஜ் கொடுத்து முடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. நிறைய பேர் பார்க்க போனாங்க. நாங்களும் போய் பார்த்து ஜாம், இந்த மாதிரி வெட்டிங் டே எல்லாம் ஜாம் போனோம். கேட்டாரு, என்ன நீங்க எங்க இருந்து வரீங்க எல்லாம் கேட்டா. நான் சொன்னேன் சரி நான் ஜாம் பண்றேன்னு ஜாம் பண்ணாரு. அவர் ப்ரே பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவர் வந்து அன்னைக்கு டங்ஸ்ல பேசலாங்க, ஜாம் பண்ணல. அட்லீஸ்ட் டங்ஸ்ல பேசலாம் கூட கொஞ்சம் அப்படியே கையை காலம் ஆட்டி ஒரு மாதிரி அப்படியே சீரியஸா ஜாம் பண்ற மாதிரிலாம், அந்த மாதிரிலாம் அவர் எதுவுமே பண்ணல. ரொம்ப ஒரு நார்மலா ஒரு ஜாம் பண்ணார். வெரி நார்மல் ப்ரேயர். ப்ரேட், ஆண்டவரே, நான் நிறைய பேர் இந்த மாதிரி ஜாம் பண்ணிருக்கேன், எனக்கு தெரியும். ஒரு கேஷுவலா நார்மலா ப்ரே பண்ண தான் பண்ணாரு. உங்களை ஆசீர்வதியும், இவங்களுக்கு தேவையான காரியங்களை சந்தியும், அந்த மாதிரி ஏதோ சொல்லி ஜாம் பண்ணாரு. ஜாம் பண்ணி முடிச்ச உடனே நான் வந்து வேகமா வந்து காருக்கு நடந்து போறோம். நான் என் ஒய்ஃப் வேகமா காரை நோக்கி நடந்து போறோம். கார் நோக்கி நடந்து போனோன்னே நான் என் ஒய்ஃப்ட்ட சொல்றேன், என்கிட்ட அப்ப பேங்க்ல 1000 ரூபா கூட இருந்துச்சா எனக்கு டவுட்டுங்க. தட் வாஸ் மை சிச்சுவேஷன். நான் நடந்து போறேன், நேச்சுரல்னு ஒண்ணுமே இல்லை. அப்ப நான் ஒய்ஃபை பார்த்து சொல்றேன், நம்ம கண்டிப்பா வீடு கட்டுவோம்னு சொன்னேன். சொல்லிட்டு நான் வந்து கார்ல ஏறி உட்காந்து நான் யோசிக்கிறேன், ஆமா எப்படி சொன்னேன் யோசிச்சுட்டு, நம்ம கண்டிப்பா வீடு கட்டுவோம் அப்படின்னு. ஆனா அந்த ஜெபத்துல ஒரு பெரிய வித்தியாசம் இருந்தது. நான் அதோ பாத்துறாத ஒரு வித்தியாசம் இருந்தது. இந்த ஜெபம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு நான் சொன்னேன், ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. ஸோ நான் ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன நடந்தது ஜெபத்துல. ஏன்னா எப்பயுமே இதெல்லாம் ரொம்ப நான் ஐ வாண்ட் டு நோ வாட் ஹேப்பன்ட். ஐ ஃபெல்ட் சம்திங். எனக்கு ஏதோ ஒரு புதிய அனுபவமா இருந்தது. அது ஏன் நடந்தது அப்படின்றத நான் ரொம்ப யோசிப்பேன். அதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இது ஒன் ஆஃபா இருக்கக்கூடாது. இது எனக்கு தொடர்ந்து நடக்கணும்னு நான் ரொம்ப விரும்புவேன். அதனால வந்து இதை நான் எப்படி நடந்து தெரிஞ்சுக்கிட்டா இது திரும்ப இதை செய்யலாம், திரும்ப இதை இந்த இடத்துல நம்ம இருக்கலாம். அது ஒரு என்ன சொல்றது, ஒரு விசுவாசத்தின் இடமா இருந்தது எனக்கு. ரொம்ப நாள் ஆச்சு புரிஞ்சு கொண்டிருக்கு. என்ன நடந்ததுன்னா, அவர் வந்து தன்னுடைய இருதயத்திலே his mind or heart has seen the heavenly realm. அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் அவர் அப்படி சொன்னது இல்லை. அவருக்கு அனுபவம் இருக்கானு தெரியல. அவர் வந்து நான் வந்து ஜெபம் பண்ணேன், பரலோகத்துக்கு போனேன் அப்படிலாம் அவர் சொன்னது இல்லை. நான் கேட்டதில்லை. நீங்க கேட்டிருக்கலாம் அவர்கள, எனக்கு தெரியல, ஐ டோன்ட் நோ. பட் த்ரூ த ஸ்பிரிட், ஆவியினாலே ஐ கேன் டெல் he has seen. அவரோட மைண்ட் எடுத்து போய் சிலதான் பார்த்துருக்காரு. ஸோ when he prayed that day, there was an impartation.
இம்பார்ட்டேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா சில பேர் நமக்கு ஜெபிக்கும் போது சண்டை இம்பார்ட்டேஷன் நடக்கும். அது எல்லாமே இன்விடேஷன் டு ஸ்டெப் இன்டு சம்திங் தே ஆர் ஆல்ரெடி வாக்கிங் இன். ஓகே, சோ அன்னைக்கு நடந்தது என்னன்னா, அவர் நம்முடைய கொடுக்கப்பட்ட ஆவியில நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. அதுல ஒன்று வந்து ஸ்பிரிட் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தின் ஆவி, ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த விசுவாசத்தின் ஆவியின் இம்பார்ட்டேஷன் ஐ ஹேட் ரிசீவ் தட் டே இன் அ நார்மல் பிரேயர். ஓகே, but I should tell something. I went there on God's instruction and I was very eager to receive. I know I had to receive. I was going there to receive. I know. So I received something. I know very well. நல்லா தெரியும் எனக்கு, அதுக்கு தான் நான் போனேன். ஸோ அதனால ஒரு ஒரு 2 minutes ஜாப் பண்ணதுலேயே ஐ ரிசீவ்ட் அன் இம்பார்ட்டேஷன். தட்ஸ் வாட் ஐ பிலீவ். அண்ட் ஆல்சோ நான் அந்த வார்த்தை உட்காந்து கேட்டிருக்கேன். அது இட் மேட் த வே ஈஸி ஃபார் த இம்பார்ட்டேஷன். ஸோ அப்போ என்ன நடந்துச்சுன்னா, அந்த ஃபியூ செகண்ட்ஸ்ல வந்து தேர் வாஸ் அண்ட் ஃபியூ மினிட்ஸ் தேர் வாஸ் அன் இம்பார்ட்டேஷன். ஸோ அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அவருடைய மனதிலே எந்த அளவு விசுவாசம் அருளப்பட்டு இருக்கிறதோ அது ஒர்க் ஆயிட்டு இருக்கும். ஆபரேஷன் ஃபெய்த் அதனுடைய சேம் கிளிம்ஸ் இஸ் கிவன் டெம்பரரிலி ஃபார் மீ டு அண்டர்ஸ்டாண்ட் தேர் இஸ் சம்திங் லைக் திஸ். இப்படி ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சு கொண்டிருக்காங்க. ஸோ எனக்கு கொடுக்கப்பட்டதுனால என்ன இருக்குன்னா, என்னுடைய இருதயத்திலும் விசுவாசம் திடீரென்று செயல்பட்டது. அந்த விசுவாசத்தினால் நான் பேசியிருக்கேன். அப்பனா என்னுடைய மனதும் ஆவிக்குரிய மண்டலத்திலே கர்த்தர் என்ன வைத்திருக்கிறார் என்பதை பார்த்தது அந்த செகண்ட். ஐ சா விஷன். ஆக்சுவலி ஐ சா ஒரு வீடு, அங்க நான் நிக்கிறதெல்லாம் பார்த்தேன். பார்த்துட்டு இது நான் கட்டுவேன் அப்படின்னு நான் சொன்னேன். அப்ப ஓகே, ஐ சா தட் விஷன் அண்ட் ஐ டோல்ட். ஏன் அந்த விஷன் வந்துச்சு அப்படின்னா, மை மைண்ட் வாஸ் ஏபிள் டு சீ சம்திங். மனது பார்த்தது. ஸோ நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, உங்க ஆவியில எல்லாமே இருந்தாலும் திரும்ப மனது பார்க்கலாம் கஷ்டம். ஸோ இது எனக்கு ஒரு நாள் நடந்தது. நான் அதுக்கப்புறம் எனக்கு அது எப்படின்னா இம்பார்ட்டேஷன் அப்படிலாம் நடக்கும்போது அப்ப இருக்கும். அதுக்கப்புறம் அது நீங்க திரும்ப அது உங்களுக்கு அதுவா வராது. புரியுதா? நிறைய பேர் இந்த எரர் பண்றாங்க. நான் இந்த மீட்டிங் போன இம்பார்ட் ஆனேன், அந்த மீட்டிங் போன இம்பார்ட் ஆனேன், வாங்கிட்டு தான் வராங்க. ஆனா அது வந்து ஒரு சின்ன டெம்பரரி கிளிம்ஸ் தான். ஆனா அதை நீங்க திரும்ப தேடி நாடி விரும்பினால் அது உங்களுடைய பெர்மனன்ட் அசட்டா மாறிடும். ஆனா அன்றைய நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் ஐ வாண்ட் டு see. நான் என்ன ஜெபம் பண்ணேன்னா, ஆண்டவரே நான் ரொம்ப சத்தமா பரிசேயர் மாதிரி நீண்ட ஜெபம்லாம் பண்ண விரும்பல. சின்ன ஜெபத்துல இப்படி இம்பாக்ட் இருக்குமா? அது வேணும். அப்பனா இன்னொன்னு அறிந்து கொண்டேன், ஒரு இருதயம் வார்த்தையால் நிரப்பப்பட்ட இருதயமா இருந்தால், வார்த்தையின் வெளிப்பாடுகளால் அந்த அனுபவங்களால் நிரப்பப்பட்ட இருதயமா இருந்தால், நிச்சயமாக அப்படிப்பட்ட இந்த இந்த ஸ்பிரிட்டோட ஹைஜாக்ட் லைஃப் ஸ்டைல், the spirit dominates your mind and your spirit eyes and your eyes of the mind are seeing the same thing. Your spirit sees what God is seeing, right? ஆனா உங்க மனதும் உங்க ஆவி பார்க்கறதே பார்க்கணும். அப்பதான் விசுவாசம் வரும் அங்க. ஸோ அதுக்காக நான் அப்பல இருந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். இன்ஃபேக்ட் நான் ரொம்ப நேரம் அந்நிய பாஷைலாம் ஜெபம் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடியே ஜெபம் பண்ணுவேன். ஓகே, இதான் நான் ஒரு கேவியாட் மாதிரி வச்சு இதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஏன்னா சில பேர் வெறும் அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணிட்டு ஒன்றும் நடக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால தான் சொல்றேன். ஓகே, நான் பேசுறதுல பல பேருடைய கேள்விகளுக்கு பதில தான் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஏன்னா எனக்கும் அந்த கேள்விகள் இருந்தது. அதுக்கு கர்த்தர் எனக்கு கொடுத்த பதிலை வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். சோ அதுக்கு நான் அந்நிய பாஷை நிறைய ஜெபம் பண்ணியிருக்கேன். ஆனா இதுக்கு இந்த மாதிரிலாம் ஜெபிச்சது இல்லை, இந்த மாதிரிலாம் நடக்கணும் ஆண்டவரெல்லாம் ஜெபிச்சது இல்லை. அதுக்கப்புறம் நான் மாத்தி ஜெபம் ஆரம்பிச்சேன். ஆண்டவரே நான் ஜெபிக்கும் போது மை மைண்ட் அண்ட் மை பாடி ஷுட் பி ஹை. பாடி அது ஒரு ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரியுது. அந்த டைம்ல மைண்டுக்காக ஜெபம் ஆரம்பிச்சேன். என்னுடைய மனது நீர் என்ன பார்க்கிறீரோ அதை என் மனது பார்க்க வேண்டும். அப்படா ஆவியில் நான் உயர எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். என்னுடைய மனது எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அதுக்கப்புறம் கர்த்தர் எனக்கு போது சொன்னாரு, சரீரத்தை ஏன் அப்படி விட்டாரா அதையும் தூக்கிட்டு வா. ஓகே, யுவர் பாடி ஆல்சோ கேன் see. நான் திரும்ப சொல்றேன், நான் டிரான்ஸ்ல போறதை பத்தி சொல்லல. நிறைய பேர் அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க, நான் அப்படியே உட்காந்துருப்பேன், அப்படியே பரலோகத்துக்கு போகணும். என்ன பிரச்சனைனா, டிரான்ஸ்ல போயிட்டு வர்றதுல ஒருவேளை உங்களுக்கு கால்வலி இருக்குன்னா, பரலோகத்துல போனா கால்வலி இல்லாம இருக்கும், திரும்ப வந்தனே கால்வலி வந்துடும். நான் அதை சொல்லல. ஐ எம் டாக்கிங் அபவுட் யுவர் பாடி லிவிங் அண்ட் எலிவேட்டட் லைஃப் ஸ்டைல். அசென்ஷன் அப்படி என்ன சொல்றேன்னா, உங்கள் சரீரம் தேவனுடைய ஆவி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கல, அதனுடைய அளவின்படி, அதனுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் படி உங்க சரீரம் அப்கிரேட் ஆகிறத பத்தி பேசிட்டு இருக்கேன். பலவீனங்கள் இல்லாம சுகத்தோடு இருக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கேன். நீங்க நிறைய பேர் இந்த டிரான்ஸ்ல போகணும்னே உட்காந்துருக்கான். அப்படி இல்லைங்க, அதெல்லாம் ரொம்ப யோசிக்காதீங்க. உங்க ஆவியில நீங்க ஏற்கனவே அங்கதான் இருக்கீங்க. போகணும் சொல்லாதீங்க. ஐ எம் டாக்கிங் அபவுட், திரும்ப சொல்றேன், யுவர் மைண்ட் அண்ட் யுவர் பாடி ரிசீவிங் தட் ஹெவன்லி லைஃப் ஸ்டைல். நீங்க ஒரு ரூம்லயே உட்காந்துருக்கலாம். ஓகே, ஆனால் உங்கள் மனது வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா வேற சில கரைகளை பார்த்து விட்டது. உங்கள் சரீரமும் ஜாயின் பண்ணிக்கிடுச்சு. நான் ஏன்னா அங்க வியாதி இல்லை, வியாதி இருந்தாலும் அங்க இருக்கு. அதுக்கான வியாதியோட யாரும் போனா கூட இலைகள் இருக்கு, ஜீவ தண்ணீர் இருக்கு,
இந்த நதி போகும் இடமெல்லாம் ஜீவராசிகள் ஆரோக்கியப்பட்ட பிழைக்கம் இருக்கு. சுகத்தை போய் எடுத்துக்கொள்ளலாம். இதெல்லாம் இருக்குதாங்க. இந்த இடத்துக்குள்ள நம்முடைய ஆவி இன்றைக்கே நம்மளை தூக்கிட்டு போறதுக்கு ரெடியா இருக்கு. அதை தேவன் எக்யூப் பண்ணி ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஒன்னே ஒன்று தேவை, டிசையர் அண்ட் ஈகர்னஸ் டு என்ஜாய் தட், ஹேவ் தட் எக்ஸ்பீரியன்ஸ். அன்றது எனக்கு வேணும். என்னுடைய மனதும் என்னுடைய சரீரமும் should be raptured into the realms. ஓகே, நான் இங்க பூமி நடந்துட்டு இருக்கலாம், ஆனா என்னுடைய மனது வேற இடத்துல இருக்கு, என்னோட சரீரம் வேற இடத்துல இருக்கு. என் சரீரம் பூமியின் காரியங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்றது நிறுத்திடுச்சு. இதுதான் நான் இந்த ரியாலிட்டி பத்தி சொல்லிட்டு இருக்கேன். என்னுடைய மனது பூமியில இருக்கிற நிகழ்காரியங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்றது நிறுத்திடுச்சு. பிகாஸ் ஐ நோ தட் ஐ ஹாவ் ஹெல்ப், ஐ நோ தட் ஐ ஹாவ் ஆன்சர். இததான் சங்கீதம் 46 பல வருஷங்களுக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லப்பட்டது. பூமி நிலை மாறினாலும் அது பர்வதங்கள் பொங்கி அது பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம். ஏனென்றால் ஒரு நதி உண்டு. அது என்ன பண்ணும்? உன்னதமான வாசம் பண்ணும் பரிசுத்தலத்தை சந்தோஷிக்கும். கர்த்தர் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன், கர்த்தர் சொல்லுகிறார். சோ நம்ம ஜெபிப்போம். தொடர்ந்து இந்த குரூப்ல இருக்க ஒருக்காக நான் ஜெபிக்கிறேன். நீங்களும் ஜெபிங்க. ஆண்டவரே, இந்த அனுபவங்கள் எனக்கு வேண்டும். My mind and body should live an elevated lifestyle. Okay, I want to see changes, Lord. என் ஆவி எந்த இடத்துல இருக்கிறோ அதே இடத்துல என்னுடைய மனதும் சரீரமும் இருக்க வேண்டும். இப்ப பொதுவாக என்ன சொல்லுவாங்க, கல்யாணம் ஆனா 2 பேரும் ஒரே இடத்துல இருக்குன்னு சொல்லுவாங்களா இல்லையா? அதே மாதிரி அதுக்குதானே கல்யாணம் பண்றாங்க, வேற ஊர்ல பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்துட்டு இருக்கவங்க யாரா அப்படி இருக்கீங்களா? நீங்க 2 பேரும் ஒரே இடத்துல இருக்க முடியல, வேலையோ மற்ற பிரச்சனைனால பிரிஞ்சு போயிருக்க மாதிரி இருக்க. அப்படி இருக்கீங்கன்னா இயேசுவின் நாமத்தை அற்புதத்தை உங்க வாழ்க்கையில பேசுகிறேன். Within the end of this month, God will do a miracle. மாசம் முடிவுக்குள்ள கர்த்தர் அற்புதம் செய்வார். நீங்க சேர்ந்து இருக்க முடியும். ஒருவேளை நீங்க சொல்லலாம், எனக்கு இல்லைங்க, என் பிள்ளைங்க வாழ்க்கையில அப்படி இருக்கு, அவங்களால ஒரே இடத்துல இருக்க முடியல, பிரிஞ்சு போயிருக்கிறாங்க, வேற ஒரு இடத்துல இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது அப்படின்னு. அவங்க பிரியணும்னு நினைக்கல, ஆனா இந்த வேலை இந்த மாதிரி விஷயங்களால கர்த்தர் அற்புதம் செய்கிறார், நிச்சயமா செய்கிறார். நீங்கள் அதை அனுபவிப்பீர்கள். சோ இது எப்படி ஒன்னா இருக்கணும், அது முக்கியமோ அதே போலதான் உங்கள் ஆவியும் உங்கள் சரீரம் ஆத்மா இருக்கே, இதெல்லாம் ஒரே இடத்துல இருக்கு. ஏன்னா இவைகள் ஒன்றோடு கிறிஸ்துக்குள் இணைக்கப்பட்டிருக்கிறது. என்னதான் அப்படி இப்படி இருந்தாலும் உங்க சரீரமும் இதா இருந்தாலும் ஒரே இடத்துல இருக்கும்படி இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே when your spirit is living an elevated lifestyle, your mind and your body need not struggle. They also can join. Your spirit has the authority over your mind and body to even hijack them. ஸோ அதனால என்ன பண்றது பிரதர், சரீரம் எப்படி சொல்லுது, மைண்ட் எப்படி சொல்லுது அப்படிலாம் சொல்லாதீங்க. அது தூக்கி போக முடியும். ஆவிட்ட இன்னும் கொஞ்சம் கிவ் மோர் லிபர்ட்டி, ஸ்பெண்ட் மோர் டைம் வித் காட், ஆஸ்க் காட். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். சரி, நான் பேசுறதெல்லாம் புரியலாம் கூட பரவாயில்ல, அதுக்கும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு அனுபவத்தை கொடுத்து புரிய வைப்பார். நான் பேசுறத வச்சு புரியாம இருக்கலாம். Our God is a good God. He will give you experiences and then teach you. He can do that. That's your right to learn that way. நீங்க அப்படி அறிந்து கொள்ள கற்றுக்கொள்ள உங்களுக்கு உரிமை இருக்கிறது. கெட்ட குமாரன் தான் அன்பா இருக்கேன்றதை கொடுத்துதான் புரிய வச்சார். அதே மாதிரி செய்யலாம். கொடுக்கறது அவருக்கு பிரச்சனையே கிடையாது. மற்றவங்க மாதிரி கிடையாது, நான் சும்மாலாம் கொடுக்க முடியாதுல்ல. கொடுக்கறது அவருக்கு பிரச்சனையே இல்லை. வாங்குறவங்க தான் ஆள் இல்லை, கம்மியா இருக்கு, வாங்க மாட்டேங்கிறாங்க. கொடுப்பாரான்னு டவுட்ல இருக்காங்க. நிச்சயமா கொடுப்பார். கொடுத்து உங்களுக்கு புரிய வைப்பார். சில காரியங்கள் நீங்கள் அனுபவிக்கும்படி செய்து இதெல்லாம் உங்களுக்கு புரிய வைப்பார். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரபந்த ரெபடர ஹந்தரு ப்ரூன்த ரெஹதர பரந்த ரவதர ப்ரூன்தரு ரும் ப்ரூன்தரு படரு ப்ரூன்த ரவதர ஹந்த ரவதர ஹந்த ரூபதேர ப்ரந்த ரூபதேர கிரந்தர உருவரந்தர வரந்தரு பரு. Thank you, Father. Thank you, Father. Rabadara hantero. Ura brunda ribadara branta ribara yantera baro. Ura badara brunda rigadera brunda ribara yandera baro. Orim brende ribadira broncondur bara yandera bara yandera baro. Rabara kundur baro. Thank you, Father. Rabara hantero rumbara yankrandera baro. Uram branta baro. Brendere beriander berundere varianter baron kranter baron.
Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Remember, hallelujah. An old English song it says, "My heart has no desire to stay where doubts arise and fears dismay. Though some may dwell where these abound, my prayer, my aim is higher ground." Hallelujah. Hallelujah. Translation என்னன்னா, என் இருதயத்துக்கே விருப்பம் இல்லை எங்கன்னா சந்தேகங்களும் கேள்விகளும் எழும்புகிற இடத்திலே தடைகளும் தடை கற்களும் இருக்கிற இடத்துல சுத்திட்டு இருக்கிற என்ன இருதயத்துக்கு விரும்பவில்லை. சில பேர் இங்க இருக்கலாம், ஆனா எனக்கு விருப்பம் இல்லை. என்னுடைய ஜபம், என்னுடைய வாஞ்சை எல்லாம் உயர எழும்ப வேண்டும் என்பதே. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Enough of living in the land of unbelief, Lord. An land of no results. Take me, take my mind into the realms. என்னுடைய மனதை, என்னுடைய ஆத்துமாவை, என்னுடைய சரீரத்தை, ஹalleluya, உன்னதங்களுக்கு எடுத்துச் செல்லும் கர்த்தாவே. இது நிறைய பேர் புரிஞ்சுக்காம தான் சரீரம் வந்து இந்த ராப்சர் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. No, God wants you to live on earth and dominate the earth. பூமியில இருந்த ஆளுகை எப்படி கர்த்தர் விரும்புகிறார். ஓகே, ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, நீ பூமியில இருந்தாலும் ஒரு சரீரத்தை நான் எலிவேட் பண்ணி வச்சிடறேன், அது வேற லெவல்ல வேற மாதிரி உன்னை ரெடி பண்ணி வச்சிடறேன், உனக்கு பரலோக ரியாலிட்டியில உன் சரீரத்துல இருக்கும், அப்படி பண்ணி வச்சிடறேன். அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இதுதான் கர்த்தர் சொல்றாரு. ஓ ருபன் சரெம்ப்ரு டூரபராண்டரவரான் சர்வரூரவராண்டரவராக்கடூரு பிரண்ட் ரேரரம்போகோ. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. அதை பார்த்து கொண்டிருக்கிறத ஜெபிக்கிறேன். Hallelujah. 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 Let them experience these ascensions, Lord. Hallelujah. இந்த உயரங்களுக்குள் எடுத்துக்கொள்ளப்படுவதை அனுபவிப்பார்களாக. Hallelujah. 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 இயேசு கிறிஸ்து ஒரு முறை வந்து 5000 பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். 5 அப்போ 2 மீன் தான் இருக்கு. அதான் சிச்சுவேஷன். அவர் அசெண்டட் ரியாலிட்டியில இருந்ததுனால, மேலான மண்டலத்துல அவர் இருந்ததுனால, அவர் வந்து 5 அப்பத்தை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணாரு. முறுமுறுக்கல, கத்தல, டென்ஷன் ஆகல. ஐயோ 5000 பேருக்கு வேணும், 5 அப்பம் தான் இருக்கு. No, he prayed, he thanked the Father and blessed it. ஏன்னா அவர் தெரிஞ்சது ஆவிக்குரிய மண்டலத்துல இருக்கு, நான் கொண்டு வந்துக்கலாம், வேணா தேவைப்பட்டா எவ்வளவு வேணாலும் கொண்டு வந்துக்கலாம். He saw the Father with his unlimited supply. குறைவில்லாத, மட்டில்லாத, ஒரு லிமிட் இல்லாத சப்ளை கொடுக்குற தகப்பனை ஃபாதரா அவர் பார்த்தாரு. அதனால அவர் கவலையப்படாம ஸ்தோத்திரம் பண்ணி கொடுத்துட்டாரு. இந்த நாளும் நான் உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனா சொல்றேன். உங்க கையில என்ன இருக்குன்றத முதல்ல அதை ஆசீர்வதிங்க. உங்கள்கிட்ட 100 ரூபா தான் இருக்குனாலும் ஆசீர்வதிங்க. ஆண்டவர் இந்த 100 ரூபாய்க்காக ஸ்தோத்திரம், இந்த 100 ரூபாயை நான் ஆசீர்வதிக்கிறேன். இது நேச்சுரல் ரீம்ல இருக்கிறத வச்சுதான் நமக்கு கொடுக்கணும்னு ஆண்டவருக்கு அவசியம் இல்லை. அவர் அப்படி நம்மளை உருவாக்கல. அதுக்காக தான் நமக்கு ஆவியை கொடுத்துருக்கிறாரு. அதாவது 100 ரூபாய்க்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர்ன்னு சொல்றேன். 100 ரூபாயை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசு எப்படி அதை எடுத்து வானத்தை அனுபவம் ஸ்தோத்திரம் பண்ணாரோ அதே மாதிரி ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரை, துதிக்கிறேன். சரியான ஒரு பிசாசு நம்மளை சொல்லி நம்மகிட்ட இருக்கிறத சபிக்கிறோம். சபிக்கிறோம்னா எப்படின்னா, என்ன இவ்வளவுதான் இருக்கா, அதுதான் சாபம். சபிக்கிறது. சபிக்காதீங்க, ஆசீர்வதிங்க. பெருக்கத்தை அனுபவிப்பீர்கள். சபிக்காதீங்க, உங்க கையில இருக்கிறது ஆசீர்வதிங்க. அதே மாதிரி உங்க பிள்ளைங்க, உங்க மனைவி, அவங்கள்ட்ட ஏதாவது குறை குற்றம் வந்து அதையே சொல்லிட்டு இருக்காதீங்க, அவங்கள ஆசீர்வதிங்க. என் பிள்ளைய பாரு இப்படி இருக்கு, அந்த ஏத்து விட்டு பிள்ளை நல்லா இருக்கு, அவன் நல்லா இருக்கு, என் பையன் தான் அப்படி இருக்கான். டோன்ட் ஸ்பீக் லைக் தட். உங்க பையன் ஃபெயிலே ஆயிட்டான கூட கவலைப்படாதீங்க. கர்த்தருக்கு 1000 வழி இருக்கணும் முன்னேற்றுறதுக்கு. அதுல ஒண்ணு முக்கியமானது உங்க வாய் அதோட ஒத்து போகணும். அதை பேசுங்க. ஏன்னா யூ ஹாவ் an elevated reality. ஓகே, சோ அதே பேச முடியலன்னா நான் சொன்னது திரும்ப திரும்ப செய்யுங்க. ஆண்டவரே, என் மனதும் உயர எழும்பட்டும். ஹைஜாக் மை மைண்ட் லார்ட், ஹைஜாக் மை பாடி லார்ட் இன்டு தி ஸ்பிரிட் ரெல்ம். அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் ஒரு விஷயம் கூட உங்களுடைய கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இது அறுவடைகளின் ஆண்டு, சுதந்திரங்களின் ஆண்டு என்று அறிந்திருக்கிறோம். அதற்காக ஸ்தோத்திரம். சுதந்திரங்களுக்கு, அறுவடைகளுக்கு ஒருவேளை என் கண்களுக்கு எதுவுமே தெரியாம இருக்கலாம். ஆனாலும் எங்கள் மனதை, எங்கள் ஆத்துமாவின் உயரத்தில் எடுத்துக்கொள்ளும் போது, when you elevate or hijack our mind or rapture our mind into the realm of the spirit, we will be able to see and bless you, Lord. Thank you, Lord. So thank you in advance. We now see the spiritual when we say thank you.
we say thank you Lord. தேவைகள் சந்திக்கப்படுகிறதுக்காய் ஸ்தோத்திரம், கதவுகள் திறக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், அறுவடைகள் வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம், பெரிய ஆண்டவரே விடுதலைகள் உண்டாகிறதுக்காய் ஸ்தோத்திரம், பிரேக் த்ரூஸ் உண்டாகிறதுக்காய் ஸ்தோத்திரம், நிறைய உண்டாகிறதுக்காய் ஸ்தோத்திரம், சுதந்திரங்கள் வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வருஷம் பொன்னான சுதந்திரங்களின் ஆண்டு என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்தீர். சுதந்திரங்களை சுதந்திரித்தே தீர்வோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம், அதை அறிக்கை செய்கிறோம், கருத்தை கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.